हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। जय बोलो वृंदावन विहार लाल की भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टैः यो विष्णुरातममोचते। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। राधिकाकुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृंगाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं। கண்ணனை அடைகிறதுக்கு சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம். மற்ற எதாலையும் கண்ணன் கிடைக்க மாட்டான் என்று பகவானே சொல்கிறான். ந சாதயதி மாம் யோகः न सांख्यं धर्म उद्धवा न स्वाध्यायस्तपत्यागः नेष्टापूर्तन्न दक्षिणा व्रतानि यज्ञच्छन्दांसि तीर्थानि नियमाः यमाः। न रोधयति मां योगः न सांख्यं धर्म एव च न स्वाध्यायस्तपत्यागः नेष्टापूर्तन्न दक्षिणा. பாகவதத்தினுடைய ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பகவான் சொல்றான், பக்தியை காட்டிலும் வேற எதனாலையும் என்ன நீ அடைய முடியாது உத்தவா. நசாதகதி மாம் யோகா, யோகத்தினாலையும் முடியாது. நசாங்கியம் தர்ம உத்தவா, எந்த தர்மாச்சரணத்தினாலையும் என்ன அடைய முடியாது. ந ஸ்வாத்தியாய தபஸ்தியாகா யதா பக்தி மமோர்ஜிதா பக்தியாஹம் ஏகயா கிராஹ்யா ஸ்ரத்தயாத்மா சுஹுத்சதாம் பக்தி புனாதிமன்னிஷ்டா ஸ்வபாகான் அபி சம்பவாத் யதா பக்தி மமோர்ஜிதா. என்னிடத்துல சுத்தமான ஒரு பிரேமையை நீ வச்சுட்டேன்னு சொன்னா அந்த சுத்தமான பிரேமைக்கு நான் கிடைக்கிற மாதிரி அந்யதா வேற எந்த சாதனைகளுக்கும் நான் கிடைக்க மாட்டேன். எந்த சாதனைகள்னாலும் நீ என்னை அடைய முடியாது. கீதையிலையும் அதே சொல்றேன், நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேத்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவான் அசிமாம் யதா பக்த்யா த்வனன்யயா சக்யஹ அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபாகா. வேதங்கள் தானே அடைய முடியாதுன்னு சொல்றானே, வேதங்கள் தானே அவனை அடையிறதுக்கு உபாயம். வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்றெல்லாம் பகவானே சொல்றானே. வேதங்கள்னால அவனை அடைய முடியாதான்னு கேட்டால் வேதங்கள்னால தெரிஞ்சுக்கலாமே தவிர அடைய முடியாது. அடையிறதுங்கிறது வேற, தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. ஏ அர்ஜுனா, உனக்கு நான் எப்படி கிடைச்சிருக்கேனோ அப்படி வேதங்கள்னால என்னை அடைய முடியாது. உனக்கு பாண்டவ தூதனா பார்த்த சாரதியா வந்திருக்கிறேனே, இது வந்ததுக்கு என்ன காரணம்?
நீ நிறைய படிச்சிருக்கேன்னு வந்ததில்லை. வேதைஹி நாஹம் வேதைஹி ந தபசா, தபஸுக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனால் துருவன் தபஸ் பண்ணா கிடைச்சாங்கிறார். கீதையில பகவான் சொல்றதும் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது விரோதமா இருக்கேன். வேதங்களுக்கு கிடைக்க மாட்டேன், தபஸுக்கு கிடைக்க மாட்டேன்னார். நதானேன தானம் பண்ண கிடைக்க மாட்டேன்னார். பலி சக்கரவர்த்தி முன்னாடி கையை நீட்டார் வந்து. பாகவதத்திலே சரித்திரம் இருக்கு. நச்சேத்யா யாகத்துக்கு கிடைக்க மாட்டேன்னார். நாபியினுடைய யஜ்ஞ குண்டத்திலேருந்து சிறுசிலுடு பெருமாள் இப்படி தோன்றினார். இது என்னது? இது கிடைக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு என்று கேட்டால், துருவன் தபஸ் பண்ணான். தபஸை எப்படி பண்ணான்னா பிரேமையோடு பண்ணானா. அதுல பிரேம இருக்கு, சுத்தமான பிரேம. பெருமாளை பார்த்துட்டும் பெருமாள்னு தோணியிருந்தா அது தபசுடைய பிரபாவம்னு சொல்லிடலாம். பெருமாளை பார்த்துட்டா அவனுக்கு என்ன தோணித்து? பெருமாளை பார்த்துட்டா அப்பான்னு தோணித்து. அப்போ அங்க பிரேம தானே இருக்குங்கிறார். அப்போ சுத்தமான பிரேம இருந்ததுனால பகவான் கிடைச்சானோ. அது தபஸானாலும் எந்த சாதனையும் பிரேமையோடு இருந்தால் பகவான் கிடைப்பான். பிரேமை இல்லாத சுஷ்கமான சாதனைக்கு பகவான் கிடைக்க மாட்டான் என்று அர்த்தம். சாதனைகளை குறை சொல்றான். குறை சொல்ல வேண்டிய முக்கியம் நமக்கு இல்லையே, அவசியம் இல்லையே. சாதனைகள்லாம் பகவான் தானே ஏற்படுத்தினான். சமஸ்த சாதனைகளும் வேதங்களும் தபசும் விரதங்களும் தர்மங்களும் நியமங்களும் எல்லாத்தையும் ஏற்படுறது பகவான் தானே, சமஸ்த சாஸ்திரங்களும். அப்போ அதுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லுவானேன்னா அதெல்லாம் நீ பிரேமையை திரஸ்காரம் பண்ணிவிட்டு பக்தியை நிந்த பண்ணிவிட்டு, பக்தியை நிந்த பண்றவா உண்டு உண்டு, இன்னைக்கும் ஒன்றும் அன்னைக்கும் ஒன்றும் என்னைக்கும் உண்டு. அவள்லாம் பக்தி துரோககராக ஏச்ச அப்படின்னு மகாத்மே சொல்றது. துர்வாசாக துக்கமாபண்ணா புறா பக்தி வினிந்தகா அப்படின்னு. பக்த வினிந்தகா, பக்தானையும் நிந்த பண்ணுவா பக்தியும் நிந்த பண்றவா உண்டு. நிறைய படிச்சு விட்டா அந்த எண்ணம் வந்துடும். ஜன்மைஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபி ஏதமான மதஃப் புமானே, பிறப்புனால கர்வம் வரக்கூடும். ஜென்ம ஐஸ்வர்யா பெரிய பதவி அடைஞ்சுட்டா கர்வம் வரக்கூடும். ஸ்ருத நிறையா படிச்சு விட்டா வந்துடுமா. நிறையா படிச்சு விட்டா சாஸ்திரங்கள்லாம் படிச்சு விட்டான்னு சொன்னா பெருமாள் இல்லைன்னுடுவா. குருவாயிரவனே இல்லைன்றுவாவா. அது வெறும் விக்கிரகம் தானே, அது வெறும் அர்ச்சாமூர்த்தி தானே, அதுல ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. ஸ்ரீபிகி நிறைய காசு பணம் வந்துடுதுன்னு சொன்னாலும் அவளுக்கு கர்வம் வந்துடுவா. அவளும் பகவானை புரிஞ்சுக்க மாட்டா. ஏதமான மதஃபுமான் நைவார்ஹதி அபிதாதும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரம். பெருமாள் ஏன் அவளுக்கெல்லாம் புறப்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டா, ஏழை எளிய ஜனங்களோடையே பெருமாள் இருப்பார். துவாம் அகிஞ்சன கோச்சரம். அகிஞ்சனா ஒண்ணுமே இல்லாதவா தானே அகிஞ்சனா. கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம் கூட ஒன்றும் இல்லை. அவள் ஆற்றுலையே போய் உட்காந்து, நாமதேவர் ஆற்றுலையே போய் உட்காந்து, பூந்தான பண்டிதர் ஆற்றுலையே போய் உட்காந்துருப்பான் அந்த கண்ணா. பூந்தானம் என்ன கோடீஸ்வரரா என்ன? ஏதோ ஏழை பிராமணர். பிறந்த குழந்தை கூட அவரை விட்டு போயிடுத்து, குழந்தை கூட இல்லை. ஏழை பிராமணர் அவத்துல போய் கண்ணா உட்காந்துருப்பான், அவரோட பேசிட்டு இருப்பான், அவரோட விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா துவாம் அகிஞ்சன கோச்சரம். பட்டத்திரியே ஒரு தரம் பூந்தானத்தை கோச்சுக்கிறார். சஹஸ்ரநாமம் படிக்கும் பொழுது அமரப்பிரபு அமரப்பிரபு அப்படின்னு படிக்க வேண்டியிருக்க மரப்பிரபுன்னு படிச்சு விட்டாராம் பூந்தானம். பட்டத்திரியோ ரொம்ப சாஸ்திரம் படித்தவர், வியாக்கரண பண்டிதர். நாராயணி நமக்கு சுலபமாக வருது. சாஸ்திர திருஷ்டியில் நாராயணியம் பார்த்தா ரொம்ப கடினமான கிரந்தம். பாகவதத்தை விட கடினம் தான் நாராயணியம். அவ்வளோ வியாக்கரண பிரயோகங்கள், அவ்வளோ விருத்தங்கள், அப்படி கொண்டு சாஸ்திர விஷயங்களை கொட்டி தீர்த்திருக்கார். ஒழுங்கா சாஸ்திராமம் சொல்ல தெரியுறதா உனக்கு? அமரப்பிரபுன்னு படிக்க வேண்டியிருக்க, மரப்பிரபுன்னு படிக்கிறீங்க அப்படின்னு திட்டினார். பூந்தானம் வருத்தப்பட்டார். கிருஷ்ணா, எனக்கு படிக்க தெரியல பத்தியா, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா நானும் நன்னா படிச்சிருப்பேனே, எனக்கு ஒரு அக்ஷரம் கூட சம்ஸ்கிருதம் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டார். பட்டத்ரியினுடைய சொப்னத்துல பகவான் சாட்சாத்காரமாகி, ஏயா பட்டத்ரி, மரப்பிரபுன்னு படிச்சா என்ன தப்பு? ஏன்னா அமராளுக்கு மட்டும்தான் பிரபுவா, மரங்களுக்கெல்லாம் பிரபு இல்லையா? இல்ல மனுஷாளுக்கெல்லாம் பிரபு இல்லையா? அவர் படிச்சாரு, நீ ஏன் திருத்தினார்? மறுநாள் வந்து பூந்தானா, நீர் படிச்சதுதான் கரெக்ட். படிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா பகவான் கிடைக்க மாட்டான். வினயம் வேணும். வித்யா ததாதி வினயம்னு உண்மையான படிப்பு நமக்கு வினயத்தை தான் கொடுக்கணும். வினயத்தை கொடுக்கலன்னு சொன்னா அவன் சரியா படிக்கலன்னு அர்த்தம்.
வெறும் புஸ்தகங்களை மனப்பாடம் பண்ணிவிட்டா அவன் வித்வான் அர்த்தம் இல்லையே. அது சாரதமமான விஷயத்தை அவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் தானே வித்வான். அதுதான் பகவான் சொன்னான், நான் அகம் வேதைஹி ந தபசா. எதுக்கும் கிடைக்க மாட்டேன்னு சொன்னவன் கிடைச்சானேன்னா எதுலையும் பிரேமம் இருக்கு. நாபியினுடைய யாகசாலையில பகவான் ஆவிர்வாவம் ஆனார் என்று சொன்னால் யாகத்துக்கு கிடைக்க மாட்டேன்னு சொன்னான். சுஷ்கமான யாகத்துக்கு பகவான் கிடைக்க மாட்டேனே தவிர பாகவதாலாம் உட்காந்து யாகம் பண்ணானா கிடைப்பானா? பாகவதாலாம் யாகம் பண்ணுவானா? பாகவதால் யாகமும் பண்ணுவா, பஜனையும் பண்ணுவா. அப்படி பண்ணுவா. அபாகவத வாத்சல்யதயா இருக்கு. மந்திர தந்திர ரித்விக் விதான யோகோபபத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யதயா. எதுக்குமே பகவான் கிடைக்க மாட்டான்னு அங்கேயே சொல்றார். துரதிகமோபி, மந்திரங்களுக்கோ ரித்திகளுக்கோ எந்த விதானங்களுக்கோ எந்த விதிக்கோ எந்த நியமத்துக்கோ கிடைக்காம இருக்கக்கூடிய பெருமாள், துர்லபனான பெருமாள் ஏன் பகவான் கிடைச்சான்? ஒரு பதம் போட்டார், பாகவத வாத்சல்யதயா. நாபியும் பரம பாகவதன், யாக யஜ்ஞான கர்மாக்களை பண்ணவாலும் பரம பாகவதால். அதனால அந்த யாகசாலையில பகவான் தோன்றினான். அப்ப எதிரியுமே பாருங்க, அந்த பிரேமைங்கிறது ஒண்ணு இருக்கு. அனுசூதமா அந்த பிரேமம் இருப்பதுனாலே பிரேமையோடு கூடிய ஞானத்துக்கு, பிரேமையோடு கூடிய கர்மாக்கு, பிரேமையோடு கூடிய யாக யஜ்ஞாதிகளுக்கு பகவான் பிரசன்னமாறான்னு நமக்கு புரியுது. பக்தியாஹம் ஏகயாக்ராஹ்யா. அப்ப முக்கியம் பக்தி. பக்தியை நீ தியாகம் பண்ணிட்டு எதை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு கால் மற்றதெல்லாம் விட்டுட்டு பக்தி பண்ணா கிடைப்பான் கிருஷ்ணன். நீ பக்தியை உதறி தள்ளிவிட்டு மற்ற எது பண்ணாலும் கிடைக்க மாட்டான். பக்தியோடு தான் எல்லாத்தையும் செய்யணும். அதுவே நீ மற்றதெல்லாம் விட்டுட்டு நமே ஞானம் நமே யோகா நமே யஜ்ஞம் விரதாதயா அப்படின்னு, எனக்கு ஞானமும் கிடையாது, எனக்கு பக்தியும் கிடையாது, எனக்கு வைராக்கியமும் கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது கிருஷ்ணா, ஒன்னதான் தெரியும்னு அவனுக்கு பூர்ண சரணாகதி நீ சுத்தமான பிரேமிகனா இருந்து பண்ணிவிட்டேன் என்று சொன்னால் பகவான் உனக்கு கிடைச்சிடுவான். பக்தியாஹம் ஏகயாக்ராஹ்யா ஸ்ரத்தயாத்மா சுஹுத்ஸதாம் பக்தியா துவனன்யா சக்யா. பாகவதம் கீதை அப்படி ஒரே மாதிரி இருக்கு. உத்தவன்ட்டியும் அதையே சொல்றான், அர்ஜுனன்ட்டியும் அதையே சொல்றான். கேட்கிறவா தான் வெவ்வேறு, ஆடியன்ஸ் தான் வேறையே தவிர சொல்ற உபன்யாசகர் ஒருத்தர் தான், கண்ணன் தான். அங்கேயும் அதே சொல்றான், இங்கேயும் அதே சொல்றான். பக்தியா துவனன்யா சக்யா பக்தியாஹம் ஏகயாக்ராஹ்யா. ரெண்டுக்கும் ஐகாந்திகமான பக்தினார், ஏகாந்தமான பக்தி. யாரை பார்த்தாலும் சுவாமி உண்மைதான் சரணாகதி பண்ணியிருக்கேன், உண்மைதான் சரணாகதி பண்ணியிருக்கேன்னு போற வழியெல்லாம் சரணாகதின்னா அப்ப சரணாகதிக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். எந்த தெய்வத்தை நீ ஆசிரியிச்சாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட நீ உண்மையாரு. கடைசியில் நீ என்னவோ கிருஷ்ணன் தான் வரப்போற. எந்த தேவதாந்திர உபாசகாலும் கிருஷ்ணன் தான் வரப்போற. ஏ பெண்ண தேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாகனு பகவானே கீதையில சொல்றான். அந்தந்த தேவதாந்திரக்கிட்ட பக்தி பண்றாளே, சிவபக்தால் உண்டு, பிள்ளையார் பக்தால் உண்டு, முருக பக்தால் உண்டு, அம்பாள்டக பக்தால் உண்டு, பிடாரியம்மன் பக்தால் கூட உண்டு, அந்தந்த பக்தால் உண்டு. இப்படி அநேக பக்தால் உண்டு. அந்தந்த தெய்வத்துல அந்தந்த பக்தால் இருக்காளே, அவ உண்மையா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு உண்மையான பக்தி உண்டான பலனை கண்ணனே கொடுக்குறானா. கண்ணனே யோ யோ யாம் யாம் தனும் பக்தியா ஸ்ரத்தயா அர்ச்சுதுமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். சமஸ்த தெய்வங்கள்கிட்டையும் பகவான் சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணன்னு பகவான் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறானா. யார் எதை கேட்டாலும் அதை கொடு. கடைசியில் எதையும் கேட்க தெரியல, மோட்சம் வேணும்னா எல்லாரையும் என்கிட்ட அனுப்பு, பக்தி வேணும்னா என்னிடத்துல அனுப்பு, ஞானம் வேணும்னா என்னிடத்துல அனுப்புன்னு எல்லா தெய்வத்தினிடத்துலையும் பகவான் அப்படி ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறான்னா கண்ணன் தான். சர்வோத்தமன் கண்ணன் தானே. அப்போ ஐகாந்திகமான பக்தி வேணும்னு அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமா இருக்கு. யாரை பார்த்தாலும் சரணாகதின்னு சொல்லுவாள். அப்போ அவனுக்கு ஸ்திர புத்தி இல்லைன்னு அர்த்தம், நிச்சய புத்தி இல்லைன்னு அர்த்தம். நிச்சய புத்தி இல்லாதவன் குரங்க மாதிரி தான், குரங்கு மாதிரி திண்டாட வேண்டிதான். நிச்சய புத்தி வேணும். கண்ணன் எல்லாரும் கண்டீர சரண் அதற்கு நிற்கன்னு சொன்னார். அங்கே ஸ்திரமா இருக்கணும். எனக்கு ஜீவனே நிதனே ஜீவ ராதாகிருஷ்ணனுக்கு திரும்பமே. கண்ணனை ஆசிரியிச்ச நீ என்ன சுகம் கண்ட? கண்ணனை ஆசிரியிச்சு நீ திண்டாடுதானே திண்டாடுறேன். நான் திண்டாடுறதே கண்ணனுடைய கிருப்பைன்னு நினைக்கணும். இது என்ன ஆச்சரியம் பாரு. பெரிய தாழாத துக்கம் வந்தாலும் கிருஷ்ணா குருவாயிரப்பா உன் லீலை, என்னை அழ வச்சு பார்க்கறதும் உன்னுடைய லீலையோ
அப்படின்னு சுத்தமான பக்தியோட நீர் குழந்தையே இழந்த பூந்தானம் அதையும் குருவாயூரப்பன் கிருப்பை என்னவோ பார்த்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு குழந்தையா குருவாயூரப்பனே வந்துட்டான். தவிக்க விட மாட்டான், பக்தால போய் பகவான் தவிக்க விடுவேனா? அப்போ தவிக்க விட மாட்டான். கண்ணன் வரதான் போறான், இருந்தாலும் பக்தானுடைய நிஷ்டைங்கிறார். அதுதான் ஏகாந்தமான நிஷ்டை கிருஷ்ணன் இடத்துல. அதுதான் பகவான் சொல்றான், பக்தியா துவனன்யா சக்யா அகம் ஏவம் விதா. ஏவம் விதான்னா உனக்கு இப்படி சுலபமாக கிடைச்சிருக்கேன் இல்லையாடா அர்ஜுனா, அது மாதிரி யாரெல்லாம் பக்தி பண்றாலும் அவள்கிட்ட கிடையாது. ஆழ்வாரும் அதுதான் சொல்றார், பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பத்துடைய அடியவர்க்கு எளியவன். பத்துடைய அடியவர்கள்னா என்ன? பற்றுன்னு பேரு. தமிழ்ல எழுதும்போது பத்துடைய அடியவர்க்கு அப்படின்னு பாசுரம் அமையுது. பற்று என்றால் பிரேம பாசம் என்று பொருள். அந்த பாசம் இருந்ததுன்னு சொன்னா அவர்களுக்கு எளியவன், சுலபமா கிடைச்சிடுவான். ரொம்ப சுலபமா சீக்கிரமா துவஜஸ்தம்ப வழியாவே தரிசனத்துக்கு போயிடலாம். கியூல கூட நிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா யாரோ வருவா, யாரோ ஓ நீங்களா, நீங்க எல்லாம் பரநூறு கோஷ்டியா, அப்ப இருங்க நான் டோக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்பா. இவா போவா, உடனே டோக்கன் வாங்குவா. அவரும் உடனே என்னென்ன கேட்க மாட்டார், உடனே டோக்கன் எழுதி கொடுத்துருவார். அங்க ஆபீஸ்ல இருக்கிறவரும் உடனே பட்டுன்னு ஒண்ணு ஐயப்பன் சந்தி வழியா விடுவா, இல்லை நேரா விட்டாலே நேரா விட்டாலும் விட்டுடுவா. ஏன் சுலபமா அழைச்சுக்கிறான்னா, நீங்க எல்லாம் பாகவதம் கேட்டவா இல்லையா குருநாதாட்ட, அதனால உங்களுக்கு தனியான கட்டாட்சம் அப்படின்னு சொல்லுவானா குருவாயூர். அதான் பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பிறர்களுக்கு அவ்வளவு சுலபமா கிடைச்சிட மாட்டான், கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவ்வளவு சுலபமா பக்தாளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்க மாட்டான் என்றல்லவோ ஆழ்வார் சொன்னார். இப்ப பகவான் ரொம்ப சுலபமானவன். அந்த பகவான் அவனுடைய சௌலபியம் பகவானுடைய லீலைகளில் எல்லா லீலைகளிலும் காண கிடைச்சாலும் இந்த தாமோதர லீலையில தான் அந்த கண்ணனுடைய சௌலபியம் அதிகமாக காண கிடைக்கிறதா. ஏன்னா உபநிஷதர்த்தம் முழுக்கலை நிபத்தன்னு சொல்ல போற. வரமிமம் உபதேச மாத்ரியத்வம் நிகமவனேஷு நிதாந்தசார கின்னா விசினித பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். வில்வமங்கல சொல்றார் கிருஷ்ணகர்ணாமிரதத். வரமிமம் உபதேசம், எல்லாரையும் கூப்பிடுறார். எல்லாரும் வாங்கோ வேத வித்பன்னர்களே, பிரம்மஜானிகளே, எல்லாரும் வாங்கோ. வரமிமம் உபதேசம் ஆத்ரியத்வம், பெரிய உங்களுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன், பெரிய வரம், வரப்பிரசாதம், என்னுடைய உபதேசத்துக்கு அழுங்கோ. நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாகா. உபனிஷத்துல போய் அந்த பகவானை தேடுறேலே. ஈஷாவாஸ்யம், கட்டோபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, மாண்டூக்கியோபனிஷத்து, கேனோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து. என்ன சுவாமி பேரே சுமாரா இருக்கு. என்ன சுவாமி ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கியதி திரி திட்டேன்னு வச்சுக்காதீங்க. முண்டகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்துக்கு பேரு, மாண்டூக்கியன்னு ஒரு உபனிஷத்துக்கே பேரு. அந்த உபனிஷத்துலாம் போய் தேடுறேலே. நிகமவனேஷு, பெரிய காடா, பெரிய காடு அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? திக்கு அத்வானம் ஒண்ணுமே தெரியாது. காட்டு மத்தியில மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் விரக்ஷங்கள்லாம் நிறைய வளர்ந்த காடுகள்ல மாட்டினோம்னா ஆகாசம் கூட தெரியாது, ஆகாச வெளிச்சம் கூட உள்ள வராது, இருட்டா இருக்கும். கிழக்கு திக்கா, மேற்கு திக்கா, வடக்கு திக்கா, தெற்கு திக்கான்னு ஒரு திக்கும் தெரியாது, எந்த இடத்துல இருக்கோன்னே தெரியாது. அது போல வேதத்தை நீ உள்ள பிரவேசிச்சு நான் குருவாயூரப்பனை கண்டுடுவேன் அப்படின்னு உள்ள பிரவேசிச்சேன்னா எங்க இருக்கான்னே தெரியாது. குருவாயூரப்பனை கண்டே பிடிக்க முடியாது. நிகமவனேஷு நிதாந்த சாரகின்னாகா. அப்படி தேடுறதா உபனிஷத்துல போய் தேடுறாளாம். எல்லா உபனிஷத்தையும் தேடி அங்க ஓடி இங்க ஓடி எங்கேயாவது நமக்கு ஒரு சாந்தி கிடைக்குமா, பகவானை பார்ப்போமா அப்படி தவிச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்படி இருக்கிற சமயத்துல இவர் சொல்றார், நீ பிருகதாரண்யத்துல போய் தேடுறைய அந்த வஸ்துவை பிருந்தாரண்யத்துல தேடுங்கிற. யாரு? நாராயண தீர்த்தர். பிருகதாரண்யத்தை காட்டிலும் பிருந்தாரண்யத்துல தான் உபனிஷத்தாவே வர்ணிக்கிறார். ராசபஞ்சாத்தியாய வர்ணிக்கும் பொழுது தரங்கத்துல 4வது 5வது தரங்கங்கள்லாம் நீங்க பார்த்தேன்னா அப்படியே சாந்தோக்கிய உபனிஷத்தை கொட்டி தீர்த்து விடுவார். அப்படியே ஒரு கீர்த்தனமே இருக்கு. பிருந்தாரண்யத்துல அந்த பொருளை நான் கண்டேனே, பிருகதாரண்யத்துல காணவில்லையே. பிருகதாரண்யம்னா அதுவும் ஆரண்யம்னு பேரு. வேதங்களுக்கும் ஆரண்ய பாகம்னு வேதங்கள்ல. ஆரண்யம்னா 2 அர்த்தம், காடு அப்படின்னு ஒரு அர்த்தம். காட்டுல போய் வானப்பிரஸ்தால் படிக்க வேண்டிய பாகங்கிறதுனாலையும் ஆரண்யம்னு பேர்.
வானப்பிரஸ்தாலா இருக்கிறவா அந்த ஆரண்ய பாகங்கள் அது ஆத்ம விஷயமான பாகங்களாக இருக்கும். அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் கர்மகாண்டம் அவளுக்கு தேவையில்லையே. ஞானிகளுக்கு கர்மகாண்டம் தேவையில்லாத உபனிஷத்து ஆரண்யகங்கள்லாம் கொண்டு போய் அவள் நித்திய பாராயணம் பண்ணி கொண்டு பகவத் சிரத்தை அடையிறது. அதுக்கான ஆரண்ய பாகங்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேர் வந்தது. நீ பிருகதாரண்யத்தில் போய் தேடுறையே அந்த வஸ்துவை. இருக்கிற உபனிஷத்தே பிருகதாரண்யம் ரொம்ப பெரிய உபனிஷத்து. இந்த பிருகதாரண்யத்தில் போய் நீ தேடுறையே, அது பிருகதாரண்யத்தை தேடிதான் கிடைக்காது. பின்ன எங்கே கிடைக்கும்? விசினித பவனேஷு வல்லவீனாம். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய விரஜவாசிகள் இருக்காளே, அந்த விரஜவாசிகளுடைய ஒவ்வொரு ஆத்துலையும் நீ போய்ப்பார். அறிவொன்றில்லா ஆய்குளம் ஆய்ச்சிகள் எடச்சிகள், அந்த எடச்சிகளுடைய ஆத்துல போய் நீ பார்த்தேன்னா உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். வேத புரோக்தமான அந்த வஸ்து சமஸ்த உபனிஷத்தை கடைஞ்செடுத்தா என்ன அர்த்தம் கிடைக்குமோ அதானே குருவாயிருப்பன். அந்த கண்ணன் எங்க மாட்டின்னு இருக்கான்னா அந்த எடச்சி ஆத்து உரல்ல மாட்டின்னு முழிக்கிறான். சுலபமா கிடைச்சிருவானா. நீ பிருந்தாவனத்துல விரதத்துல எந்த ஆத்துக்குள்ள போனாலும் கண்ணன் சுலபமா கிடைச்சிடுவானா. பரிசிரமமே பட வேண்டாம். அவன் பந்தப்பட்டு இருக்காங்கிறார். உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். அப்ப அவன் ஓடுறதுக்கு வழி இல்லை, மறையறதுக்கும் வழி இல்லை. அதனால நீ எந்த விதமான ஒரு சாதனையும் செய்யாம பிருந்தாவனத்துல பிரவேசிக்கிறதுக்கு என்ன யோக்கியதை வேணும்? அவன் ஞானியா இருக்கணுமா, யோகியா இருக்கணுமா, கருமடனா இருக்கணுமா? அவன் யாரா இருக்கணும்னா பிரேமிகனா இருந்தா போருமா. சுத்தமான பிரேம ஹிருதயத்துல இருந்துட்டா அது அந்த ஒரு யோக்கியத்தை போருமா. பர்சானால ராஜா ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப ராதாராணியினுடைய கடாட்சம் கிடைச்சுட்டா பிருந்தாரண்யத்துக்குள்ள பிரவேசிச்சுடலாம். அப்படி பிரவேசிச்சுட்டா பிருந்தாரண்யத்துக்குள்ள எந்த ஆத்துக்குள்ள போனாலும் கண்ணன் சுலபமா கிடைக்கும். தவறுவன் அவாத்துல தான் எல்லா வெண்ணையும் எடுத்து சாப்பிடுவன். கோபிகளோடையே இருப்பான். கோபி இடுப்பிலேயே உட்காந்துருப்பானா அந்த கண்ணன். உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம். இதெல்லவோ பகவானுடைய ஒரு சௌலபியம். எப்பேற்பட்ட பிரபு உபனிஷத் பிரதிபாத்திய வஸ்துங்கிறது கண்ணனுக்கு பெருமை இல்லையா? அந்த பெருமையை நீ நிராகரணமே பண்ண முடியாது. உபனிஷத்தாலையும் கிடைக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியலங்கிறது அவனுக்கு பெருமை. அத்யாபியத் பதரஜா ஸ்ருதி மிருக்யமீவே. எத்தனை இடத்துல சொல்றார். எந்த இடத்துல பாகவதத்தை திரும்பினாலும் வேதங்கள்லாம் அந்த கண்ணனுடைய பாததூளி கிடைக்குமா, கண்ணனுடைய பாததூளி கிடைக்குமா, கண்ணனுடைய பாததூளி கிடைக்குமான்னு தேடுகின்றது. இன்னுமே தேடி தேடி பாததூளி கூட கிடைக்கலையா. வேதங்களுக்கே கிடைக்கலன்னா ஏன்னா வேதங்கள்ல ஸ்திரமா எங்கேயாவது குருவாயிருப்புன்னு சொல்லியிருக்கோம். வேதத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பரம்பொருளை எப்படி நீ புரிஞ்சுப்ப? சுத்தமான பிரேமை இல்லைன்னா அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுவே பாகவதோத்தமாலா இருக்கக்கூடியவர்கள், யசோத போன்ற பரம வாத்சல்யம் உடையவா, இது வேத பிரதிபாத்தியமான வஸ்துனா யாரு? என் பிள்ளையா? ஐய, என் பிள்ளை போய் பிரம்மமே, என் பிள்ளை போய் சுத்தே, என் பிள்ளை போய் சித்தே புத்தேன்னு என்னதுக்கு வைக்கிற? என் புள்ள திருடா, அவளை போய் நீ பிரம்மமே, அனிர்தேசியமே, அப்பிரமேயமே, நிர்விகாரமே, சத்தே சித்தேங்கிறதுல உபனிஷத்துல அப்படிதான் கொஞ்சிருது அவனை. அதெல்லாம் கண்ணனுக்கு போக்கியமா இருக்காதான். சோரா சோரா சோர 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 சோரா அப்படி சொல்லணுமா? சோரான்னு சொன்னா ரொம்ப பெரியவாளா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். யோக்கியதையிலையும் பெரியவா, வயசுலையும் பெரியவா, சாணத்திலையும் பெரியவா, எல்லாத்துலையும் பெரியவாளா இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜின்னு வச்சுக்கோ. அவரை போய் திருடா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் அவருக்கு. அப்போ ஸ்தானத்திலையும் பெரியவன், யோகியதையிலையும் பெரியவன், வைகுண்டாதீஸ்வரன் ஸ்தானம்னு எடுத்துக்கொண்டார். யோகியதைனா சமஸ்த வேதங்களை அவனை படிக்கிறது. வேதங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணனுக்கு. அப்பேற்பட்ட யோகியதை உடையவன், புராண புருஷன், பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு இருக்கிறதுலேயே ரொம்ப பழைய ஆளு லோகத்திலேயே அவர் தான். குருவாயூரப்பன் தான் பழைய ஆளு உலகத்திலேயே. அவனை போய் திருடான்னு சொன்னா கண்ணன் கல்லுன்னு சிரிப்பலாம். அப்ப சொல்லுல என்ன இருக்கு? ஹிருதயத்துல தானே பாவம் இருக்கு. திருடாங்கிற வார்த்தை என்னவோ தவறான வார்த்தை தான். அதே பிரேமையா ஒரு குழந்தைய பார்த்து திருட்டு பயலே அப்படின்னு சொன்னா அது கல்லுன்னு சிரிக்கிறது இல்லையோ. அதுவே ஒரு மாமாவை பார்த்து சொன்னா கோச்சுக்கிறார் இல்லையோ. ஏன் கோச்சுக்கிறார்? அவருக்கு கல்மஷம் ஹிருதயத்துல இருக்கு, கோச்சுக்கிறார். சொல்றவாளுக்கும் கல்மஷம் ஹிருதயத்துல இருக்கு, அதனால அவளுக்கு கோபம் வருது. குழந்தைக்கும் என்னன்னா, குழந்தைய கொஞ்சம் பொழுது குழந்தைய கொஞ்சவாளுக்கும் கல்மஷம் இருக்காது. ஏன் கல்மஷம் இருக்கான்னா குழந்தைட்டு கல்மஷம் இல்லையே, குழந்தைட்டு கல்மஷம் இல்லையே. அதுபோல குருவாயூரப்பன்ட்டுக்கா ஹிருதயத்துல கல்மஷம் கிடையாது. குருவாயூரப்பனை ஆசிரியச்சிருக்கிற பக்தாளுக்கும் கல்மஷம் கிடையாது. யாருக்கும் காமக்ரோதங்கள் லேசம் கூட ஹிருதயத்தில் ஏற்படாததுனால
வார்த்தை என்னவோ தவறான வார்த்தையா இருந்தாலும் அது பிரேமையோடு உபயோகப்படுத்துறதுனால அது கண்ணன் ஏத்துக்கிறான். அதுதான் கண்ணனுக்கு போக்கியமாக இருக்கு. பிருந்தாவன லீலைகள்ல எல்லா லீலையும் அநேகமா ஆச்சரியகரமான லீலைகள், ஆனந்தப்பிரதமான லீலைகளா இருந்தாலும் இந்த தாமோதர லீலை அல்லவோ எல்லா பக்தாருடைய மனசையும் உருக்கிறது. ஏகதா கிரகதாசீஷு யசோதானந்த கேஹினி கர்மாந்தரணி யுக்தாசு நிர்மமந்த ஸ்வயந்ததி க்ஷௌமம்பாச ப்ருதுகடி தடே பிப்ரதி சூத்ரநத்தம் புத்திர ஸ்நேக ஸ்னுத குஜயுகோ ஜாதகம் பஞ்ச சுப்ரூ பிரஜ்வாகர்ஷ ஸ்ரவ புஜஜலத்கங்கணௌ குண்டலே ச ஸ்வின்னம் வக்ரம் கவரவிகலம் மாலதி நிர்மமந்த. காலமே கண்ணனுடைய அம்மா யசோதா அம்மா நந்த மகிஷி இல்லையா, கிருஷ்ண அம்மா இல்லையா, காலமே எழுந்து மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி உயர்ந்த பட்டு உடவை கட்டிப்பலாம். க்ஷௌமம்பாச ப்ருசு கட்டிதட்டே பிப்ரதி சூத்ரநத்தம். கண்ணனுடைய அம்மா இல்லையா, நல்லா குண்டா இருப்பலாம், கருத்த மேனி யசோதைக்கு. உயர்ந்த பட்டு புடவையெல்லாம் கட்டி கொண்டு கால்களில் நன்னா கொலுசு, ஜல் 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 ஒளி எழுப்புகின்ற அழகான கொலுசு. அந்த கொலுசு கட்டிண்டு மெட்டி போட்டுவா, மெட்டிலையும் 2 கிங்கிணி தொங்குமா. அப்படி மெட்டியை போட்டுண்டு கை நிறைய வலை போட்டுப்பாளாம், கல கல கலகலன்னு வலை சத்தம் கேட்குமா. கை விரல்கள் பூரா மோதிரம் போட்டுக்கொண்டு கழுத்துல எப்படியும் ஒரு சுமாரா ஒரு 20-30 பவுன்ல செயின் போட்டுப்பலாம். காதுல அது ஏழை ஜனங்களா இருப்பதனாலே, கிராம ஜனங்களா இருப்பதனாலே இந்த பண ஓலையிலேயே பண்ண ஒரு தோடா, அதன் தோடை அப்படி காதுல போட்டுப்பா. கிராமத்துல அப்படிலாம் உண்டு. கிராமத்துலலாம் போய் பார்த்தோம்னா இப்படி குண்டலை மாதிரி போட்டுப்பா. அது போட்டு என்ன ஆயிடும், இந்த காது அப்படியே தோள்பட்டையில தொங்கி போயிடும். அப்படிலாம் கிராமத்து ஜனங்கள் அப்படிலாம் போட்டு வெயிட்டா போட்டுக்கும். அதை போல பண ஓலை போட்டுக்கிறதுன்னு அவளுக்கெல்லாம் வழக்கம் உண்டு. அது மாதிரி பண ஓலை மாதிரி சின்னதா அப்படி பத்திரம் தங்கத்துல தான் இருக்கும். அது காத்தடிச்சுன்னா அப்படியே பல பல அப்படி சல் சல் சல்னு சத்தம் கேட்கும் அதுலேருந்து. அப்படிலாம் காதில் தோடு போட்டுக்கொண்டு நெற்றியில் அழகான குங்குமம் விட்டுக்கொண்டு எண்ணெய் தடவி நன்னா தலையை வாரி பின்னி அப்படி கொண்டை தான் போட்டு போகலாம். இப்படி கொண்டை போட்டுண்டு அந்த கொண்டையை சுற்றி அழகா அந்த மல்லிப்பூ அப்படி ரவுண்டா அப்படி வச்சுக்கலாம். க்ஷௌமம்பாச ப்ருதுகடி தடே பிப்ரதி சூத்ரநத்தம். இடுப்புல ஒட்டியா நம்ம போட்டுண்டு புத்திர ஸ்நேக ஸ்னுத குஜயுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரூ. நம்ம குருநாத்தால் சொல்லுவா, யசோதா தியானம் என்றார் பிரம்மஞானியான சுகர். எப்பேற்பட்டவர் சுகர், யசோதைய தியானம் என்றார். இந்த ஸ்லோகம் தான் யசோதா தியானம். யசோதை எப்படி இருப்பா அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொன்னா போதும், ஹிருதயத்துல யசோதா தியானமே வந்துடும். காலமே எழுது கொண்டு தயிர் கிடைக்கிறார், கலகலை கலகலை கலகலைன்னு தயிர் கிடைக்கும் பொழுது தயிர்லேருந்து சத்தம் வருது. இவ அப்படி கிருஷ்ணகானம் பண்ணி கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி ஆடிண்டேன்னு கோவிந்த சதகம் தான் பாடுவா. என்ன பண்ண போறா, ஏதோ பாடிட்டு இப்படி இப்படி பண்ணும் பொழுது அவ கால்களில் இருக்கக்கூடிய பண ஓலை ஒளி எழுப்ப, கைகளில் போட்டுன வளையெல்லாம் ஒளி எழுப்ப, காலில் இருக்கக்கூடிய நூப்புரங்கள்லாம் ஒளி எழுப்ப, ஸ்ருதிகள்லாம் அந்த பகவான போதகந்தி அனுஜீவனா என்று பகவான ஸ்ருதி கீதையெல்லாம், ஸ்ருதி கீதையில வேதங்கள் போய் பகவான பத்மநாப சுவாமிக்கு பிரபோதனம் பாடுறதுன்னு பாகவதன் சொல்றது. அது பகவானுக்கு சுகமா இருக்காதான். அம்மா காலில் போட்டு இருக்கிற கொலுசு சத்தம் தான் பகவானுக்கு பிரபோதனமா. அம்மா காலில் போட்டு இருக்க சத்தம் தான் அவனுக்கு பிரபோதனமா. அம்மாவை பக்கத்துல காணும், குழந்தை இப்படி உருண்டு பரண்டா. எப்பயும் பக்கத்துல அம்மா தான் குழந்தைகளுக்கு வேணுமா, அப்பா தேவைப்படாது. காலமே எழுந்து குழந்தைகள்லாம் அம்மா அப்படின்னு தானே, அம்மா ஞாபகம் தானே எல்லா குழந்தைகளுக்கும் வரும். உடனே பக்கத்துல பார்த்தா அம்மா இல்லை, தலகாணி தான் இருந்தது. மெதுவா எழுந்து கொண்டான் கண்ணன். ஜல் 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 ஜல்னு நடந்து வரான். இடுப்புல கட்டின வஸ்திரம் கூட அப்படியே மெத்தையிலேயே விழுந்துருச்சு. கண்ணன் அழகான முகாரவிந்தம். காலமே போய் குருவாயிருப்ப தரிசனமே, விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவார். பிராதஸ்மராமி ரதிகோஷ விநீத நித்ரம் நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம். எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கார் கிருஷ்ணகுருநாமன். ஒவ்வொரு அவஸ்தையிலையும் ஒவ்வொரு காலத்தையும் குருவாயூரப்பன் எப்படி இருப்பான்னு வர்ணிச்சிருக்கிறார். பிராதஸ்மராமி, காலமே எழுந்து கொண்டு அந்த கண்ணனுடைய முகாரவிந்தம் என்ன அழகு. ராத்திரி அவன் தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு பல்லு கூட தேய்ச்சிக்காம அப்படி படுத்துட்டு போனான். அப்படி காத்தால எழுதும் போது ததிகோஷ விநீத நித்ரம். காலமே அம்மா தயிர் கிடைக்கும் போது அந்த தயிர் சத்தம் கேட்டுதான் இவன் தூக்கம் கலைஞ்சிடுமா. இப்படி தூக்கம் கலைஞ்சு இப்படி எழுந்து போனான். இப்படி எழுந்துக்கும் போதே இப்படியே அதுதான் அவனுக்கு பிரபோதனம், அதுதான் அவனுக்கு கீர்த்தனங்கள். அதை கேட்டு ஜல் ஜல் நடந்து வருவான். நித்ராவசான ரவணீய முகாரவிந்தம்.
தூக்க கலக்கம் இருக்கு இல்லையா, யார் முகமும் தூக்க கலக்கத்தில் பார்த்தா கன்றாவியா இருக்கும். பொதுவாகவே அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் தூக்க கலக்கத்துல எழுந்து பார்த்தோம்னு சொன்னா யாரு முகமும் நன்னா போய் போய் மூஞ்சில முடிச்சேனே அப்படி லோகத்துல தோணும். அதுவே கிருஷ்ண முகம்னா நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம், கண்ணெல்லாம் அப்படியே தூங்கி பொங்கி போயிருக்கும். தூக்க கலக்கம், இன்னும் தூக்கம் வேற வரும். பாது கண்ணு அப்படியே சொருகி இருக்கும். அம்மா அம்மான்னு அம்மாவை தேடின்னு வரானா அந்த கண்ணன். ஆச்சரியமான அழகுங்கிற விஸ்வரூபத்துல அவன் கௌபீனத்தோட இருக்கிறது பார்க்கறது ஒரு அழகு இல்லையா? கண்ணனா என்னன்னா எல்லாரும் வந்து பாக்குறாளே ஒரு வஸ்திரமாவது கட்டிக்கணும்னு தோணாதோ? அவனுக்கு லஜ்ஜையே கிடையாது. 1000 ஜனங்கள் லட்சோப லட்ச ஜனங்கள் வந்தாலும் அவன் பாட்டுக்கு சேப்பு கௌபீனத்தை கட்டிண்டு கையில ஒரு வாழைப்பழத்தை வச்சுண்டு கதை சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜிலு ஜிலுன்னு சிரிச்ச மகனான். குழந்தைக்கு கல்மஷம் கிடையாது இல்லையா? யார் வந்தா என்ன போனா என்ன, குழந்தைகள் திகம்பரனா தானே எல்லா ஆத்துலையும் குழந்தைகள்லாம் அலையும். இது நம்ம கோவில்னு சொன்னாலும் குருவாயூரப்பனுடைய ஆனாது நம்ம போய் அவன் ஆத்துல போய் பார்த்துட்டு அவன் ஆத்துல திகம்பரனா இருக்கானேன்னு சொல்லுவாள. அதனால நித்ராவதான ரமணீய முகாரவிந்தோ, பகவான் அப்படி ஜல் ஜல் அப்படி நடந்து வந்து அம்மா அப்படி தானே கடைஞ்சிட்டு இருக்கா, தயிர் கிடைக்கிறா இல்ல, அப்படி தயிர் கடைய கடைய பின்னாடியிலேருந்து வந்தான். அம்மா என்னது எல்லா தைரியம் கிடைக்கிறா, 1000 பேர் சொன்னா வேலை செய்யறதுக்கு அங்க இருக்காளாம். ஆனா இவனுக்கு என்னன்னா கிருஷ்ணனுக்கு கைங்கரியம்னா இவன் மட்டும்தான் பண்ணுவாளாம். மற்ற கைங்கரியங்கள்லாம் நீ யார் வேணா ஆத்துக்காரிகள்லாம் என்ன வேணா பண்ணுங்க, கிருஷ்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்னு கர்மாந்திர நியுக்தாசு அவளுக்கு வெவ்வேறு கைங்கரியத்தை இவரே கொடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு தயிர் கிடையாது இவரே கிடையாது, ஆசையா கிடையிறாளாம். இப்படி கிடையும் பொழுது அம்மாவை பின்னாடியே ஜல் 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 நூப்புறேன் கொஞ்சம். முதல் நாள் ராத்திரி போட்டா கழுத்துல அழகான ஒரு மாலை, வைஜெயந்தி மாலை. அந்த மாலை கூட கிருஷ்ணன் கழுத்துல இருந்தா வாடாதே. அந்த மாலையை தரிச்சு கொண்டு கைகளில் அவனுடைய கங்கணங்கள், காதுல குண்டலம், அழகான அவன் சுறுசுருள் கேசங்கள், அதுல பிரகாசிக்கக்கூடிய மயில் பீலி, முதல் நாள் இட்ட கண்ணுக்கு இட்ட அழகான கண்மை, அது லேசா அழிஞ்சிருக்கு தூக்க கலகத்துல. இப்படி தூங்கும் பொழுது வாய் ஓரமா எச்ச ஊறி 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 அந்த எச்ச அப்படியே ஒட்டின்னு இருக்கு. அதெல்லாம் குருவாயூரப்பனுக்கு பார்த்தா அழகா இருக்குங்கிறார். இப்படியே பின்னாடியிலேருந்து வந்து அம்மா அப்படி கட்டி பிடிச்சி தன் கன்னத்தோட அம்மா கன்னத்தை வச்சு, பால் வேணும் குழந்தைக்கு இப்போ பசிக்கிறது, அம்மா கையை பிடிச்சா அப்பயும் அம்மா கடைவோ, கயிறை பிடிச்சாலும் கடைவோ, எதை பிடிச்சா அம்மா கடையை நிறுத்துவான்னு தெரியுமா, பட்டுன்னு மத்த பிடிச்சான். இப்படி மத்த பிடிச்சதான் என்னடா என் செல்லமே அப்படின்னு, அம்மா எனக்கு பாலுமா அப்படின்னதும் உடனே குழந்தைய மடியில போட்டுக்கொண்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறா. தமங்கமாரூಢமபாயயத்ஸ்தனம் ஸ்ரேஹஸ்முதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் அதிருப்தமுத்ஸ்ருத்ய ஜவேன சாயயௌ உத்சிச்யமானே பயசி துதிஸ்ருதே சஞ்சாத கோபஹ ஸ்புரிதாருணாதரம் சந்தஸ்ய தத்பிஹி ததிமந்தபாஜனம் வித்வா மிருஷாஸ்ருஹு திருஷதஸ்மனாரோ ஜகாசஹய்யங்கவமந்தரங்கதகாகா உத்தார்ய கோபி சுஸ்ருதம் பயः புனः காகா பிரவிஷ்ய சந்திருஷ்ய ஜதத்யமத்ர கவ பக்னௌ விலோக்ய ஸ்வசுதஸ்ய கர்ம தத் ஜகாசதஞ்சாபி ந தத்ர பஷ்யதி தமங்கமாரூಢமபாயயத்ஸ்தனம். குழந்தையை தூக்கி மடியில போட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா. அது அமிர்தம் மாதிரி இருக்கான் கண்ணனுக்கு. நித்யா நித்ய நித்ய அவாப்த சமஸ்தகாம நித்திய திருப்தான் என்றெல்லாம் உபனிஷத்துகள் அவனை சொல்லும் பொழுது சுகாச்சாரிய தைரியம் எடுத்து சொல்றான், அதிருப்தம், திருப்தி அடையலையாம். எவ்வளவு பால் குடிச்சாலும் திருப்தி அடையல. க்ஷீராப்தியிலே வசிக்கக்கூடிய பகவானுக்கு திருப்தி ஏது? க்ஷீராப்தியில வசிக்கக்கூடிய பகவான் அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில். அயம் க்ஷீராம்போதே பதிரிதி தகவாம் பாலகைதி ஸ்ருதோஸ்மாபிஹ க்ஷீரோபநயன தியா கோபதனயாகாயா அனேன பிரத்யூஹோ வியரசி சததம் ஏன ஜனனீ ஸ்தனாதப்யஸ்மாகம் சக்ருதவிபயோ துர்லபமபூத் அயம்
க்ஷீராப்தே. க்ஷீராப்தினா பார்க்கடலை இல்லையா? பால் கடல்லாம் எப்படி இருக்கும்னா கடலே பாலா இருக்கும் போல் இருக்கு. கடலே பாலா இருக்குன்னு சொல்றார். அயம் க்ஷீராம்போதேகி பதிரிதிகவாம் பாலகைதி. க்ஷீராப்திசாயியான பகவானை நாம் ஆசிரியிச்சோம்னு சொன்னா கோபாலன், கோபால் 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 கோபால்னு அனவர்தான் நம்ம கோபால் அப்படின்னு நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டே இருந்தா நம்ம ஆத்துல நிறைய கோவோட பால் கிடைக்குமா. கோவோட பால்லாம் பசும்பால் இல்லையோ, அந்த பால் நிறைய கிடைக்குங்கிறார். அயம் க்ஷீராங்கோதேகே பதிதிகவாம் பாலகைதி. க்ஷீராப்தியிலேயே படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பகவானுக்கு பால்ல என்ன இருக்கு? பகவானை ஆசிரிக்கிறவா எல்லாருக்கும் நிறைய கோக்ஷீரம் கிடைக்கும். கிருஷ்ணன் அப்படி கிருபை பண்ணிவிடுவான். அப்படி கிருபை பண்ணக்கூடிய அந்த கண்ணனுக்கு அம்மாவனுடைய பால் மடியில் படுத்துக்கொண்டு சாப்பிட்டு இருக்கானே, அதில் அவனுக்கு அதிருப்தியை வந்துடுத்து, அதில் அவன் திருப்தி அடையலை என்று சொல்றார். கோபாலனை ஆசிரிக்கிறவாளுகெல்லாம் அந்த கோபாலன் என்ன பண்ணுவன் என்று கேட்டால் அம்மாவோட பால் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுடைய பால் ஜனனி ஸ்தனாதபி, அம்மாவுடைய பால் இல்லாமல் விடுவான்னா என்னன்னா கோபாலன் ஆசிரியிச்சா புனர்ஜென்மா கிடையாது. அம்மாவுடைய கர்ப்பவாசமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி அகழ்வான கண்ணன். அதில் அவன் என்ன பண்ணான்னா நிறைய அவன் பால் குடிக்கணும் அப்படின்னு அவனை ஆசிரியிச்சே எங்க எல்லாருக்கும் அம்மா பால் இல்லாமல் பண்ணிவிட்டானே. சகிருதபி பயோ துர்லபம் அபூத். பயோ துர்லபம், பயசுனா பால்னு அர்த்தம். அவனை ஆசிரியத்ததுனால அஸ்மாகம் எங்களுக்கு சகிருதபி பயோ துர்லபம் அபூத். ஒரு 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 தடவையாவது பால் அம்மா பால் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அது இல்லாமல் வந்துட்டானே இந்த கோபாலன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நித்திய திருப்தன அவார்த்த சமஸ்தகாமனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுக்கு அம்மா பாலில் அங்கே முக்கியம் இல்லை, அந்த பிரேமே அவனுக்கு முக்கியமா. பாலில் என்ன இருக்கு? அம்மா எத்தகைய ஒரு வாத்சல்யத்தனா சுரக்கிறாவோ, தன் குழந்தைன்னு கொஞ்சிண்டேனா பால் கொடுக்குறா. அந்த கொஞ்சல் இல்லவோ கண்ணனுக்கு துர்லபம். அப்படி கொஞ்சிண்டே அவன் பால் குடிச்சுட்டே இருக்கும் பொழுது உள்ள அடுப்புல அவனுக்காக பால் வச்சிருக்காங்க. அதில் கண்ணனை சித்தை இறக்கி விட்டு பட்டுன்னு உள்ள ஓடினான். இப்படி ஓடி அந்த பாலை இறக்க போனான். இப்படி பண்ணலாமோ யசோதை? ஏன்னா கோபிகைகள்லாம் அடுப்புல பால் வச்சிருக்காங்க பொழுது பயோதிஷ்ய சம்யாபம் அனுத்வாசியா பராஜிகுன்னு கோபிகைகள்லாம் பால் பொங்குற ஞாபகம் இல்லாம கண்ணனுடைய வேணுகானம் கேட்டு தான் அடுப்பை கூட அணைக்கணும்னு மறந்து போய் ஓடி வந்தார்கள். அப்படிங்கும் பொழுது இந்த யசோதையோ கண்ணன் மடியில படுத்துக்கொண்டு பால் குடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணனை விட்டு போய் அந்த பால் முக்கியம்னு அணைக்க போறாளே. அப்போ கோபியனுடைய பிரேமைக்கு யசோதையினுடைய ஒரு பிரேமம் ஒரு மாத்து குறைச்சல் தானோ என்று சொன்னால் இதை காட்டிலும் ஒரு பெரிய அபசாரம் என்ன உண்டு லோகத்துல அப்படி சொல்லுவாள. பின்ன என்னன்னா ரெண்டு பேர்கிட்டையும் பிரேமம் ஒண்ணுதான், ஆனா பிரகாரம் வேறன்னு குருநாதால் சொல்லுவா. பிரகாரம்னா என்னன்னா ரெண்டுமே பிரேம தான், பிரகாரம் வேற என்று என்ன கேட்டாள் கோபிகைகள் காட்டின பிரேமிக்கு மாதுரியம்னு பேரு, யசோத காட்டின பிரேமிக்கு வாத்சல்யம்னு பேர். பிரேமங்கிறது ஒண்ணுதான், அன்புங்கிறது எல்லாம் ஒண்ணுதானே. அன்புங்கிறது எங்க மாறும்? பகவான்கிட்ட காட்டுகின்ற அந்த பாவத்துல தான் மாறும். இவருடைய பாவமும் மாதுரிய பாவம். இந்த மாதுரிய பாவமா இருப்பதனால கண்ணனுடைய வேணுகானம் கேட்டதும் அந்த பாலை அன்னைக்கு மறந்து ஓடி வந்தது காரணம் என்னவோ என்று கேட்டால் அந்த பால் கண்ணனுக்கு இல்லை, அவாது மாமாக்கு. இந்த மாமா பால் குடிச்சானே குடிக்கிறேன்னா என்ன, சமயத்துக்கு பால் இல்லை, பொங்கி போயிடுத்து, வீணா போயிடுத்து, திரிஞ்சு போயிடுத்து பால்னு சொன்னா பால் இல்லை, மோர் தான் இருக்கு, சித்த மோரை சாப்பிடுவான்னு கூட எதையோ ஒன்று குடிக்கணும். அவருக்கு 4 மணிக்கு குடிச்சிட்டு போறார், அது அவசியம் இல்லையா? அதனால அணைக்கிறதுக்கு மறந்து போய் அவர் வேணுகானத்தில் ஆக்கர்ஷிக்கப்பட்டு ஓடினார்கள். யசோத கண்ணனை விட்டுட்டு ஓடினதுக்கு காரணம் என்னவோன்னா அந்த அடுப்புல வச்சிருக்காளே அந்த பால் கண்ணனுக்கா, வேற யாருக்கும் இல்லையா அந்த பால். அம்மா எவ்வளோ நேரம் பால் கொடுக்க முடியும் குழந்தைக்கு? 10 மணி ஆச்சுன்னா அம்மா பாலுமான்னு மறுபடியும் அழுவனான் கண்ணா. அப்பா அவனுக்கு பால் வேணும்னா அப்பா அவனுக்கு பசும்பால் தானே கொடுத்தாகணும். காலமே மாட்டு சுத்தமாக பாலை கறந்து அதை காய்ச்சி அது எல்லாம் பொங்கி வீணா போயிடுதுன்னா அப்புறம் சாயந்தரம் தானே கிடைக்கும். அது வரைக்கும் கழந்த கண்ணனுடைய வயர் குழஞ்சி போயிடுமே. அதனால எப்பயும் அது பால் குடிக்குமேங்கிறதுனால அவனை விட்டுட்டு அந்த பாலை அணைக்கணும்னு போனாலாம். இப்படி போனதுதான் தாமதம். குழக்கட்ட மாதிரி இருக்கா, இவனுக்கு என்ன கோபம் வருது?
அதிருப்தமுத்ஸ்ருஜ்ய ஜவேன சாயஜௌ உத்சிச்யமானே பயசி த்வதிஸ்ருதே ஏ ஏ. முளைச்சு 3 இடம் விடலையா அதுக்கு கோபம் வருதான் மூக்குக்கு மேல. சஞ்சாத கோபா ஸ்புரிதாருணாதரம் சந்தஸ்ய தத்பிஹி ததிமந்தவாஜனம் வித்வா மிருஷாஸ்ருஹு துருஷதஸ்மனாரஹோ ஜகாசஹையங்கவமந்தரங் கதஹா. இப்படி கோபம் வந்தது. கோபம் வந்தது என்னன்னா, கோபம் வந்ததுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, அப்படி உதடலாம் துடிக்கிறது, அப்படி உள்ள போறது, பல்லால உதட நன்னா கடிச்சுக்கிறான், அவனுடைய உதடையே கடிச்சுக்கிறான். சந்தஸ்ய தத்பிஹி ததிமந்தவாஜனம். இவ்வளவு கோபம் அவனுக்கு யார் மேல வரணும்? அம்மா தானே விட்டு போன, அம்மா மேல தானே வரணும்னா அம்மா மேல வரலையா, பானை சட்டி மேல வந்தது, தயிர் சட்டி மேல வந்துதான். சந்தஸ்ய தத்பிஹி ததிமந்தவாஜனம் வித்வா. உடனே அந்த தயிர் பானை எடுத்து நொறுக்கினான், மத்த எடுத்து முறிச்சான், அந்த மத்தல போட்டு கடைகின்ற கயரை எடுத்தான். மேல 2 பல்லு, கீழே 2 பல்லு, எலி குஞ்சு மாதிரி 4 பல்லு வந்திருக்கு அவருக்கு. அந்த பல்ல வச்சு எல்லா கயிறையும் நன்னா நறு நறுன்னு நல்லா கடிச்சு நன்னா துப்பி ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத மாதிரி பண்ணான். பித்வா மிருஷாஸ்ருஹு திருஷதஷ்மனாரஹு. நொறுக்கினான். திருஷதஷ்மான்னு ஒன்று நம்ம ஆத்திரலாம் சின்ன ஒரு கல்லோரல் மாதிரி ஒன்று வச்சு இஞ்சி அடிக்கிறதுக்கு மிளகு அடிக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு தான் திருஷதஷ்மான்னு பேர் சம்ஸ்கிருதத்தை. அதை போய் எடுத்துகிட்டு வந்தான். ஏன்னா குழந்தையால அம்மிக்கல்ல தூக்க முடியாது, குழந்தையால தூக்க முடியாது, இவன் கோவலத்தையே தூக்குறவோ. இருந்தாலும் அந்த சின்ன அந்த கல்லை எடுத்துன்னு வந்து இது நன்னா உடையலையா, நன்னா நொறுக்கணும்னு நினைச்சான் தயிர் சட்டியை. அதை எடுத்து நொறுக்கு 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 அப்படின்னு நன்னா நொறுக்கி பொடி பொடியா ஆக்கினான். மிருஷாஸ்ருஹு. அழணும் இல்லையா, அழுகையோ வரல. அதெல்லாம் என்ன பண்ணானா, கண்ணு மையிட்டு இருக்கா இல்லையா, அந்த மைய அப்படி கருஷந்தமஞ்சன் மஷினி ஸ்வபாணினாக அப்படின்னு அந்த மைய அவனே இழிச்சு விட்டுட்டான். அப்படின்னு சொர வச்சான். வெண்ணெய் கடையா அங்கே இருந்தது, கொஞ்சம் வெண்ணெய் கடத்தி வச்சிருந்தான். அதை பார்த்து பிரசன்னமாயிட்டு ஜகாச ஹையங்கவமந்தரம் கதஹா காகா. பட்டு உடனே அந்த வெண்ணெய் கலையத்தை எடுத்துன்னு தயிர் சோஞ்ச காலோடு ஜல் 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 ஜல்னு ஓடி கொல்லையில் பின்னாடி பெரிய ஒரு உரல், அந்த உரலில் ஏறி கண்ணில் உட்கார்ந்து கொண்டான். காலை அப்படி மடிச்சு கொண்டான். இடுப்புல வெண்ணெய் கலையத்தை வச்சுட்டான். உடனே ஒவ்வொரு வெண்ணையை எடுத்துக்கிறான். ஊ ஊ ஊ ஊ அப்படி சொர வைப்பான். அம்மா விட்டு போயிட்டான்னு ஞாபகம். உடனே பட்டுன்னு வாயில் வெண்ணெயை போட்டுப்பான், சாப்பிடுவான். மறுபடியும் ஊ ஊ ஊ மறுபடியும் வாயில் போட்டுப்பான். ஊ ஊ ஊ உலூகராங்கிரேகே உபரிவ்யவஸ்திதம் மர்காஜகாமம் தததம் சிசிஸ்திதம் ஹையங்கவம் சௌர்ய விஷங்கிதே க்ஷணம் நிரீக்ஷ்ய பశ్చాதே சுதமாகமதே ஷணைஹி. அது மேலே ஏறி உட்காந்து இவன் வெண்ணெய் சட்டில் இருக்கும்பொழுது அங்கே ஒரு அனுமார் வந்துட்டாராம். இப்படி அனுமார் வந்தோன்னா அந்த அனுமாருக்கு உடனே ஊ ஊ ஊ அப்படின்னு மர்காஜ காமம் தததம் சிசிஸ்திதம். உடனே அவருக்கு ஒரு வாய் கொடுத்தான், ஊன்னு அழுதான். அப்புறம் ஒரு பூனையார் ஒருத்தர் வந்தார். உடனே அந்த பூனைக்கு உடனே ஒரு வாய் கொடுத்தான். உடனே ஊன்னு அழுதான். இவன் ஒரு வாய் போட்டுட்டான். அம்மா உடனே உள்ளே போய் அடுப்பை அணைச்சிவிட்டு குழந்தை தனியாக விட்டுட்டோமே, ஐயோ பாவம் அது அழப்போறதே அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா தயிர் பானை நொறுக்கி கிடக்கு, மத்து முறிஞ்சு கிடக்கு, கயிறெல்லாம் கடிச்சு கிடக்கு. கோபம் வர வேண்டி இருக்கு. சிரிக்கிறா. ஜஹாச தஞ்சாபி நதத்ர பஷ்யதி. ஜஹாஸ் கோல்டு சிரிப்பு வந்தான். இதுக்கு பாரு திருவோண்டு இருக்கு, 2-3 வயசு தான் ஆகுது, இதுக்கு என்ன கோபம் வருது பாரு. புருவமே இன்னும் ஒழுங்கா வரல, புருவத்தை இப்படி இப்படி முறைக்கிறேன், இப்படி ஆட்டிக்கிறது, இதுக்கு என்ன கோபம் வருது பாரு அப்படின்றது. எங்க போயிருப்பான்? கண்ணனை கண்டுபிடிக்க முடியறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அவாத்துல. ஏன்னா நம்ம அதெல்லாம் ஜென்மாஷ்டமினா இழக்கோளம்னு போடுறோம் இல்லையா மாவுல, அவாத்துல அது அவசியம் இல்லையா. அது அங்கே தான் சம்ஸ்காரம் என்னமோ வந்திருக்கோன்னு தெரியல எனக்கு. தயிர் தோஞ்ச காலோட போனா இல்லையா, அதனால எங்கெல்லாம் தயிர் தோஞ்ச காலா இருக்கோ அதெல்லாம் அவன் திருவடி தானா, சின்ன திருவடி. அதை அப்படியே தேடி 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 அவனை பிடிச்சி விடணும். இருந்தாலும் ரொம்ப விஷமமா இருக்கு. எல்லாரும் செல்லாம், அப்பா செல்லாம், அம்மா செல்லாம், சித்தி செல்லாம், சித்தப்பா செல்லாம், கோபிகைகளும் செல்லாம், கோபர்களும் செல்லாம். ஒருத்தராவது கண்டிக்கணும் இல்லையா அந்த கண்ணனை. கண்டிக்கிறதுக்கே ஒருத்தரும் ஆளே இல்லாத ரொம்ப விஷமமா இருக்கு.
அடிக்கலாம் மாட்டா, இருந்தாலும் பயமுறுத்துவோம் அப்படின்னுட்டு தாம் ஆத்தயஷ்டிம் பிரசமீக்ஷ சத்வரா. அம்மா கையில ஒரு குச்சி வச்சுட்டு இருந்தாளா, இப்படி குச்சியை எடுத்துன்னா அம்மா வரா, அம்மா வரதை கண்டுபிடிச்சிருவானா கண்ணம். எப்படின்னா கருணாந்த தீர்க்க நயனன் இல்லையோ, கருணாந்த தீர்க்க நயனன். ஜல் 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 ஜல்னு நூபுர துவனி கேட்கறது, அந்த கொலுசு சத்தமே தனியா தெரியுமா. எது அம்மா கொலுசோ, எது தாத கொலுசோ, எது விசாகா கொலுசோ, இல்லை அவனுக்கு கொலுசை பத்தி தெரியும். சர்வக்கின்னா பின்ன சர்வகிரி இல்லை, சர்வகிரி இல்லையா கண்ணா. அதாவது யார் யாரோட கொலுசுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அம்மாவோட கொலுசத்தை கேட்டுதான் அம்மா வராங்கிற தலையை திருப்பாவளையே கண்ணை மட்டும் பின்னாடி விட்டானாம். தாம் ஆத்தயஷ்டிம் பிரசமீக்ஷ சத்வரா சௌரிய விஷங்கிதேக்ஷணங்கிறார். இப்படி பார்த்தா அம்மா வரான்னு தெரிஞ்ச உடனே வெண்ணக்கலையத்தை போட்டான், எடுத்தானே பார்க்கணும், ஓட்டான். கண்ணை ஓட யசோத துரத்த, கண்ணை ஓட யசோத துரத்த. அன்வஞ்சமான ஜனனி பிருகச்சல ஸ்ரோணி பராக்ராந்த கதிஹி சுமத்தியமாகா ஜவேன விப்ரம்சித கேசபந்தனச்சுத பிரசூனானுகதிஹி பராமர்ஷது. கண்ணனை துரத்துறா, கண்ணனோ ஜல் ஜல் ஜல்னு ஓடுறான். பெருத்த உடம்பு, யசோதைக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. தலையில போட்டு மல்லி புஷ்பங்கள்லாம் கீழே உதிர்ந்து விழுந்துடுத்துனார். ஜவேன விப்ரம்சித கேசபந்தனச்சுத பிரசூனானுகதிஹி. கண்ணனை பிடிக்க முடியுமா? யோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹா. யோகேஸ்வரர்கள்லாம் அவர்களுடைய மனசை எப்படி அடக்கி ஒடுக்கி வச்சுருப்பார். அந்த மனசனாலேயே கோப்யன்வதாவத் நயமாபயோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹா. அந்த மனசுக்கே இந்த சர்வேஸ்வரன் கிடைக்க மாட்டானே, இவன் ஒரு ஆய்ச்சி, இவளுக்கு என்ன தெரியும்? அதிகபட்சம் இவளால என்ன பண்ணிட முடியும்? கிருஷ்ணனை பிடிச்சிட முடியுமா? முடியாது. சொல்றவர் யாரு? சுகர். சுகர் நாம் 1000 சொல்லலாம், இவாளுக்கு கிடைப்பா, இவாளுக்கு கிடைக்க மாட்டான், இவாளுக்கு தான் அவன் பந்து, இவாளுக்கு கிடைக்க மாட்டான்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எதிர்பார்க்காம யாருக்கு வேணா கிடைச்சிடுவோம். இவ ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து கண்ணனை பிடிக்க முடியலன்னு ஒரு இடத்துல நின்றுட்டா. இப்படி நின்று திரும்பி நின்றுட்டா. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது யசோதைக்கு. கண்ணன் வெகு தூரம் ஓடினான் இல்லையா. அம்மா அப்படி கஷ்டப்படுத்த பார்த்ததும் கண்ணனுக்கு மனசு வருத்தவான். உடனே பின்னாடி வந்தான். யசோதைக்கு பின்னாடி வந்து வரட்டும், அந்த பையன் வரட்டும், இன்னைக்கு பிடிச்சுடலாம் அப்படிதான் நிற்கிறாவோ. அம்மா 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 திரும்பவே இல்லையா? திரும்பணும் இல்லையோ? திரும்பவே இல்லை. வரட்டும், கிட்ட வரட்டும். அம்மா அம்மோ அம்மோ அப்படின்னா இப்படி கிட்ட வந்தானா இல்லையா, பிடிக்க முடியாதுன்னு இவர் சொன்னார். பட்டு திரும்பி படார்னு பிடிச்சி கட்டிவிட்டான். பராமர்ஷத்து கண்ணனை பிடிச்சிட்டான்னார். பிடிச்சோன்னா என்ன பண்றது? அவனை வெய்யவோம், அவனை திட்டுவோம்னா மனசே வரலையே, திட்டுவோம்னா மனசே வரலையா. அவனும் என்ன பண்ணான்னா, அம்மா பிடிச்ச உடனே நாம் சித்த பயந்தாதான் அம்மா விடுவா. பயப்படணும்னு சொல்லி இவன் நினைச்சானா பயம்னா என்னன்னே தெரியாது. கிருஷ்ணன் பயம்னா என்னன்னு தெரியாது. ஆனா எல்லா கலைகளையும் பார்த்த மாத்திரத்தை கற்றுக்கிட்டு இந்த கண்ணா. 64 கலைகளும் அவனுக்கு தெரியும். யாராவது ஆற்றுல வந்து ஆற்று வாசலில் வந்து குரங்காட்டம்லாம் ஆடினான்னா அவளை மாதிரியே குரங்காட்டம் ஆடுவான். கயர் மேலாம் ஏறி ஆடினான்னா கயர் மேலே ஏறி இவனே ஒரு தரம் பார்த்தானா மறுதரம் பண்ணிடுவோம். பானை மேலாம் ஆடுவா. பானை மேலே ஆடினான்னா பானை மேலே இவன் ஏறி பானை மாதிரி ஆடுவான். எல்லா கலையிலையும் பார்த்த மாதிரி கற்றுக்குவோம். அப்படியே அவங்களோட யாராவது வந்து பண்ணானா அப்படியே வாங்கி பண்ணிவிடுவானோ. அப்போ பயம்னு ஒரு தேவதை உண்டு. அந்த பய தேவதை அங்கே இருந்து தான் ஓரமாக பயந்துட்டு அப்படியே மகள்லாம் வீர்த்ததுக்கு அப்படியே பயந்து போய் கிருஷ்ணனை பார்த்து நெடுங்கிறது. பீஷாஸ்மாத்வாதப்பவதேன்னு இவனை பார்த்து பயப்படுறது. அவனே சித்த என் மூஞ்சிய ஒரு 10 நிமிஷம் நீ சித்த ஆவாகனமா ஆவாகிதோபவ சன்னிகிதோபவன் சித்த ஒரு 10 நிமிஷம் என் மூஞ்சில நான் மாட்டேன் சித்தையே நான் மாட்டேன் பயம். இவனை பார்த்து பயந்து ஓடுறது. அது ஓஹோ இதுதான் பயப்படுறதோடு கண்ணன் பார்த்தான். உடனே அவனுக்கு ஓடி வந்தது முத்து முத்தாக உயர்த்திருந்தது. பயந்தாதான் அழுக வரும்.
இவனுக்கு பொய் பயமா இருக்கிறதுனால அழுகியும் வரல. இப்போதான் கருஷந்த மஞ்சன் மஷினி ஸ்வபானினா இப்படி இழுத்து விட்டு அப்படின்னு உதறலாம் துடிக்க ஒன்று சும்மா சொல்ல வச்சான். இவ்வளோ திட்டணும்னு நினைக்கிறா. திட்டணும்னு நினைச்சாலும் அழற குழந்தைய அவளுக்கு திட்ட மனசு வரல. சரி இவனை திட்டாம வேற எங்கேயாவது பாத்துல திட்டுவோம்னா அவனுக்கு அப்புறம் நம்மளை திட்டுவோங்கிற எண்ணமே இருக்காது. எங்கேயோ அம்மா திட்டுவா, யாரையோ திட்டாலும் உட்காந்துருப்பான். அப்புறம் அவனை கண்டிக்கவும் முடியாது, திட்டாமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா உடனே இந்த உரல்லையே அவனை கட்டி போட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு உள்ளேருந்து கயிறை கொண்டு வந்து கற்றா 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 கட்ட முடியுமா? நச்சாந்தரணபகிர்யஸ்ய நபூர்வம் நாபிஜாபரம் பூர்வாபரம் பகிஷாந்தகா ஜகதோ யோ ஜகச்சயாம் தம்மத்வாத்மஜமவ்யக்தம் மர்த்யலிங்கம் அதோக்ஷஜம் கோபிகா உலூகலேதாம்னா பவந்த பிராகிருதம் யதா. கட்ட முடியுமா? எப்பேற்பட்ட வஸ்து, உள்ளும் வெளியும் புறம் இருக்கக்கூடிய வஸ்துவை தானே நீ கட்ட முடியும். உள்ளும் வெளியும் இல்லாத வஸ்துவை எதை கொண்டு எப்படி கட்டுவ? அகண்டமான வஸ்துவை எதுக்குள்ள நீ அடக்குவ? அத்விதீயமான வஸ்துவை எதை கொண்டு நீ எப்படி கட்டுவ? அபரிச்சின்னமான வஸ்துவை எப்படி நீ கட்டுவ? கதை சொல்றவர் சொல்றார் சுக்கர். அப்படி இருக்கக்கூடிய பகவானை எப்படி கட்டுவேங்கிறார். அவளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா என் பிள்ளைன்னா நான் கட்டுறேன். அகண்ட வஸ்து உங்களுக்கு அகண்ட வஸ்துவா இருக்கட்டும், அபரிச்சின்னமான வஸ்துவா இருக்கட்டும், அப்ராகிருதமான வஸ்துவா இருக்கட்டும், அப்பிரமேயமான வஸ்துவா இருக்கட்டும், எனக்கு யாருன்னா என் குழந்தை தானே. தம்மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மர்த்யலிங்கம் அதோக்ஷஜம் கோபிகா உலூகலேதாம்னா பவந்த பிராகிருதம் யதா. கண்ணனை கற்றா, இப்படி கண்ணனை கட்டணும் கட்டணும் கட்டணும்னு நினைக்கிறா. கட்ட முடியல, நுனி சேர மாட்டேங்கிறது. அம்மாவுக்கோ ஒன்றும் புரியல, வந்த கோபிகளுக்கும் ஒன்றும் புரியல. ஏவம் ஸ்வகேஹ தாமானி கோபிகா சந்ததத்யபி. ஆத்திரத்தை கூட எல்லா கயிறையும் கொண்டு வந்து இந்த நுனியும் அந்த நுனியும் ஜோடிச்சு மறுபடியும் ஒரு சுற்று கட்டினா 2 அங்குலம் குறையிறது. ஜங்குலோனம் அபூது தேன இதுடாது. எத்தனை கயிறு சேர்த்தாலுமா ஆற்றுல இருக்கிற மொத்த கயிறு நுனியும் சேர்த்துட்டா. எவ்வளவு சேர்த்தாலும் 2 அங்குலம் குறையிறது, 2 அங்குலம் குறையிறது. இப்படி பார்த்தா அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அம்மாவுக்கு புரியுமா? உபனிஷத் படித்தவளுக்கே புரியாத விஷயம் இது. இவனுக்கு என்ன புரிஞ்சிட போறது? கிருஷ்ணா கிருஷ்ணா என்னம்மா வயத்தை எக்கிக்கோடா, வயத்தை எக்கிக்கோ. எக்கினுட்டேம்மா. பெண்ணை சாப்பிடாத சாப்பிடாதேன்னு சொன்னேன், கேட்டியா? ஏன்னா எக்கின வயரே புள்ளியார வயிறு மாதிரி இவ்வளவு கட்டவே முடியல பாரு என்னால. வயத்தை எக்கினுட்டேம்மா எக்கின்றேம்மா. மூச்சு பிடிச்சிக்கிறது குழந்தைக்கு. புரியல அவளுக்கு. அம்மாவுக்கு முத்து முத்தா வேர்த்தெடுத்து ஒண்ணுமே புரியல. எப்படி முழிக்கிறா. அது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. தவிக்கிறா யசோத. அம்மா அம்மா அம்மா. என்னடா கிருஷ்ணா இப்ப என்னம்மா உனக்கு பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உன்னை கட்டணும். அவ்வளவுதானே, அவ்வளவுதானேம்மா. என்னை கட்டணும், அவ்வளவுதானேம்மா. கட்டு. கிருபயாசி ஸ்வபந்தனே. கிருபையினால அவன் அனுமதிச்சான்டா. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த லீலையை சொல்லிக் கொண்டிருக்கார். பத்துடையடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் மலர்மகள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொல்லிட்டே இருக்க பொழுது எத்தினோடு உரல்ல மாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணன் இந்த லீலையை சொல்றார். இந்த லீலையை சொல்றார். உரல்ல ஆட்டுப்பட்ட ஏங்கி எளிவே ஏங்கி எளிவே அப்படின்னு பூர்த்தி பண்ணணும் இல்லையோ. அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணவே இல்லை. உரலினோடு ஆப்புண்டு அப்படின்னார். பட்டுன்னு உடனே அப்படியே சமாதிக்குவேன். எத்தனை நாள்னா 6 மாசமா? 6 மாசம் அப்படி போயிட்டார். மதுரகவி ஆழ்வாரும் சித்த அந்தண்ட போயிட்டு வருவோம் அப்படின்னு போலையாம். ஏன்னா எந்த சமயத்தில் அவர் முகாரவிந்தம் மலர்ந்து மறுபடியும் பாசுரம் சாதிப்பாருன்னு தெரியாதுன்னு எழுத்தானையும் ஓலையும் வச்சுன்னு உட்காந்துருந்தாரா மதுரகவி ஆழ்வார். ஏன்னா இந்த இப்படி கிடைச்சிய எங்கேயே எளிவே சௌலபியம்னா இப்படி ஒரு சௌலபியமா கண்ணா. பந்தப்பட்டியே நீ எல்லாருடைய பந்தத்தை நீக்க வந்த பகவான் பொருள்ல பந்தப்பட்டாங்கிற இத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு லீலையை கண்டுதான் அது சமாதிக்கு போயிட்டார்.
கிருஷ்ணானந்தத்துல கிருஷ்ண சௌலபியத்துல மோகிச்ச நம்மாழ்வாருக்கு இகபர லோகத்தினுடைய எந்த விதமான சுகபோகங்களும் தெரியலங்கிறது ஆச்சரியம் இல்லையா? குரு பக்தனுக்கும் தெரியலையா? தாகம் தெரியல, பசி தெரியல, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் யாவுங்கண்ணனேன்னு நம்மாழ்வார் சொன்னார். மதுரகவி ஆழ்வார் அப்படியே இருக்கு. அதான் மதுரகவி ஆழ்வார் பாடின பாசுரங்களுக்கு கண்ணினும் சிரித்தாம்னு பேர். 10 பாசுரம் தான். ஆச்சாரிய பிரபாவத்தை தான் பாடினார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அதுல தானே மோகிச்சார். 1000 பாசுரம் சாதிச்சார் அம்மாழ்வார். மோகிச்ச ஒரே இடம் இதுதான். ஸ்தம்பிச்சு போய் 6 மாசம் அப்படியே தாமோதரா தாமோதரா தாமோதரான்னு தாமோதரனையே ஸ்மிரிச்சு கொண்டு இருந்தாரா நம்மாழ்வார். பகவான் கிடைச்சானேனா எப்படி கிடைச்சான்? கிருபையா ஸ்வபந்தனே, கிருபையினால கிடைச்சான். எந்த சாதனைகளுக்கும் நான் கிடைக்க மாட்டேன்னு சொன்னான். இப்போ மட்டும் எப்படி கிடைச்சான்னா சாதனைக்கு கிடைக்கலையா? சாதனைக்கு கிடைக்க மாட்டானா? பின்ன என்னன்னா ஆசைக்கு கிடைப்பானா? நீ குருவாயிருப்ப எனக்கு வேணுமே, கிருஷ்ணா நீ எனக்கு வேணுமே அப்படின்னு நீ ஆசைப்பட்டா போதும். அந்நிய சாதனைகள் செய்யணும்னு எதிர்பார்க்கவே மாட்டானா. நீ ஆசைப்பட்டா போதும் ஓடி வந்துருவானா கண்ணா. அதாவது நாயம் சுகாபோ பகவான் தேகி நாம் கோபிகா சுதா ஞானினாம் ச ஆத்மபூதானாம் யதா பக்திமதாம் இஹ நாயம் சுகாபோ பகவான். யாருக்கும் கிடைக்க மாட்டான். பக்தர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பிறர்களுக்கு அறிய வித்தகன்னா யாரு பிறர்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? சுகர் சொன்னார். அந்த பிறர்கள் யாருன்னா ஞானினாம் ச ஆத்மபூதானாம். ஞானிகளுக்கும் கிடைக்க மாட்டான். ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான்னு எப்படி சொல்றேன்? சொல்றவர் ஞானி. யசோதைக்கு கிடைச்ச மாதிரி ஞானிகளுக்கும் கிடைக்க மாட்டான்னா சொல்றவரே ஞானி. ஞானிகள் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அப்போ ஞானிகளை காட்டிலும் பக்தர்கள் பெரியவர்கள், ஞானிகள் மட்டமானா அப்படி அர்த்தம் இல்லையே. ஆச்சரியமான பாவார்த்தம் குருநாதர் சொல்லுவா இந்த இடத்துல. ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான், பக்தர்களுக்கு கிடைப்பான்னா என்ன பொருள்? பக்தாளுக்கு கிடைச்சா மாதிரி ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னாரே தவிர சர்வதா ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்ற. பக்தாளுக்கு கிடைச்சா மாதிரி ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான்னு இந்த கண்ணன் அத்தியந்தம் துர்லபம். ஞானிகளுக்கு கிடைக்கவே மாட்டானா என்று கேட்டான். கிடைப்பான். எப்படி கிடைப்பான்னா அவன் அச்சிந்தியன், அவன் அப்பிரமேயன், அவன் அனிர்தேஷ்யன், அவன் சத்து, அவன் சித்து, அவன் நிர்விகாரன், நிர்விசேஷன் என்று கிடைப்பான். ஞானிக்கு கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஞானியா அவன் தானே. ஞானி தூ ஆத்மைவ மேமதம். ஞானிகளை போய் நாம் கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவா? நானே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. கிருஷ்ணனை போய் ஞானிகள்லாம் யாருன்னு கேட்டா நான் தான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கீதையிலே ஞானி தூ ஆத்மைவ மேமதம் என்றளவு கண்ணன் சொல்றான். அப்போ ஞானிகளுக்கும் கண்ணனுக்கும் பேரமே கிடையாது. ஞானியே கண்ணன், கண்ணனே ஞானி. அவர்களுக்கு எந்த பேரமும் கிடையாது. பக்தாள் விஷயமா என்னன்னா அது என் குழந்தையாச்சே, நான் அதுக்கு அம்மா வாச்சே, நான் தானே அதுக்கு மம்மு ஊட்டணும், நான் தானே அதுக்கு எல்லாம் செய்யணும்னு பக்தன் நினைப்பான். அப்போ ஞானி காட்டிலும் பக்தர்கள் சிறந்தம். பக்தர்களுக்கு கிடைச்சா மாதிரி ஞானிகளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னாரே, இதை மாதிரி கிடைக்க மாட்டான்னு சொன்னார். கண்ணன்னு ஒருவன் உண்டு, உரல்னு ஒன்று உண்டு, நான் யசோதைன்னு ஒருத்தி, கயர்னு ஒன்று உண்டு, அதை கொண்டு கண்ணனை கட்டணுங்கிற மாதிரி ஞானிகள் கிடைக்க மாட்டான். ஞானியே பகவான் தான். பகவானே ஞானி தான். ஞானியை காட்டிலும் பகவான் வேறு அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் ஞானிகள் கண்ணனை பார்ப்பா. தன் சொரூபத்திலையும் அவள் கண்ணனை பார்ப்பா. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருட ஏவச்சேன் என்று ஞானிகள் இருப்பா. ஞானிகளுடைய லட்சணம் அதல்லவோ. அப்போ யசோதைக்கு எப்படி கிடைச்சான்னா என் குழந்தையா கிடைச்சானே, என் குழந்தையனா நான் கண்டிக்கிறேன், இது என் செல்லக்குட்டினா, என் பட்டுக்குட்டினா அப்படின்னு அவள் கொஞ்சம் போல. அப்போ எந்த ஆனந்தம் பெருசுன்னு வேணா கேட்கலாம். ஞானிகளுக்கு ஏற்படுகின்ற பிரம்மானந்தம் பெருசா இல்லை பக்தாளுக்கு ஏற்படுகின்றதான பிரேமானந்தம் பெருசா என்று கேட்டால் ரெண்டு ஆனந்தக்குள்ள தாரதமியம் கிடையாது. அவரவர்களுடைய சுவாதந்திரத்தை பொறுத்து இருக்கு என்று சாஸ்திரம் சொல்றது. ஞானிக்கு என்னன்னா அவர்கள் அந்த வஸ்துவா அகண்டமான வஸ்துவா, அச்சிந்தியமான வஸ்துவா, அப்பிரமேயமான வஸ்துவா, அனிர்தேசமான வஸ்துவா பார்க்கணும் என்று ஆசைப்படுறார். ஒரு பரிச்சின்னப்படுத்தி இந்த தேசம், இந்த காலம், இதுதான் அவனுடைய ஆக்கிருதி, இதுதான் அவனுடைய திருநாமம்னு அவனை பரிச்சின்னப்படுத்த விரும்புறது இல்லை. ஏன்னா அகண்டமான வஸ்துவை நீ பரிச்சின்னப்படுறது அவளை பொறுத்த வரைக்கும் அது சரியாக படலை. ஞானிகளுக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் ஒரு இடத்துல தான் கண்ணன் இருக்கான்னு சொல்றது சரியா இல்லை. கோவிலில் மட்டும்தான் கண்ணன் இருக்கான்னு நினைக்கக்கூடாது. குருவாயூரப்பன் எங்க வேடா இருப்பானே, இங்கேயே பகத்தோட உட்காந்துருப்பான், நமக்கு தான் தெரியல. ஒரு ஞானி வந்தானே அந்த ஞானிக்கு தெரிஞ்சிடும். மகாத்மா வந்தானா மகாத்மாவுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல பகவான் இல்லை, எந்த இடத்துல பகவான் இருக்கிறான். அப்பதான் தூண்ல இருக்கானா துரும்பு இருக்கானா என்று கேட்கும் பொழுது தூண்ல இருக்கான்னு சொல்றது தூண்ல மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சுக்காத, எல்லா இடத்துலையும் எங்கும் முழன் கண்ணன் என்றளவு ஆழ்வார் சொன்னார்.
வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா என்று பாகவதத்திலையும் சுகர் சொல்றார். பூதேஷு வியாப்தி, எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன். நீ தூண்ல இருக்கியான்னு கேட்டதுனால தூண்ல இருந்து வந்தேன். ஒரு கால் நீ மாத்தி என் ஹிருதயத்துல இருக்கியான்னு கேட்டிருந்தேன், நான் நெஞ்ச குழந்தைன்னு வந்திருப்பார். கேட்ட கேள்விக்கு பகவான் அப்படி பிரசன்னமானானே தவிர பெருமாள் தூண்ல தான் இருக்காரு நினைச்சுக்காதே, எல்லா இடத்துலயும் இருக்காரு. தூண்ல இருக்கக்கூடியவன் துரும்புலையும் இருப்பான், துரும்புல இருக்கக்கூடியவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருப்பான் என்று பொருள். அப்ப அவருடைய சுவாதந்திரத்தை பொறுத்து இருக்கு. யசோதை என் குழந்தை நினைச்சா குழந்தையா கிடைச்சா. ஞானி நாம் ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாம் இஹ. அந்த ஞானிகளும் நீலவேக சியாமலனான கண்ணனை பாடுறாளே பஜிக்கிறாளே என்று சொன்னால் அதெல்லாம் பக்திக்கு பெருமை. பக்தால் ஞான நிலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்லை. ஒரு கால அவளுக்கு ஞான நிலை வந்தாலும் இவன் வரவிடுறது இல்லை, வந்தாலும் அவளும் விரும்புறது இல்லை. ஞானிகளுக்கு ஒரு நாள் ஒரு பிரேமம் வரும். ஞானின்னு சொன்னாலே சுத்தமான பிரேமிகன் தானே. அப்படி பிரேமம் வந்துடுதுன்னு சொன்னான். அப்பதான் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே, பிரம்மத்திலேயே மனமே சஞ்சாரம் பண்ணு என்று சொன்னார். அது என்ன பிரம்மம்? அப்ப அனிர்தேசம் அப்பிரமேயம் அசிந்தியம் கூடஸ்தம் அப்படி பண்ண வேண்டி இருக்கு. மதசிகி பிஞ்சா அலங்கிருத சிகுரே. ஆச்சரியமா சொல்லு. மதசிகி பிஞ்சா மயில் வீலி வச்சுருக்க பிரம்மத்துல. எந்த பிரம்ம மயில் வீலி வச்சுன்றது? எந்த தெய்வமும் மயில் வீலி வச்சுக்காது. எந்த தெய்வ லோகத்துல மயில் வீலி வச்சுக்கணும்? கண்ணனளவோ மயில் வீலி வச்சு பருகாவீடம்னு சொன்னாங்க, பருகாவதம்சன்னு சொன்னா. பருக மகுடதாரி அப்படின்னா அவன் தானே. அவனை காட்டிலே யார் மயில் வீலி வச்சுக்கிற தெய்வம் உண்டு? அப்போ பிரம்மம்னு சொல்லி சதாசிவ பிரம்மேந்திரால் உட்பட கண்ணன்டக போகிக்கிறாங்கிற அல்லவோ அவளுக்கு இருக்கிற பெருமை, கண்ணனுக்கு இருக்கிற பெருமை, பக்திக்கு இருக்கிற பெருமை, பிரேமக்கு இருக்கிற பெருமை. பரிநிஷ்டிதோபினைர்குண்யே உத்தம ஸ்லோகலீலையா கிரீத சேதாக ராஜரிஷேகே ஆக்யானம் யததீதவானி. அப்படின்னா அவ எப்ப என்ன சொல்லணும் என்று சொன்னால், ஞானிகளும் பக்தி பண்றா அப்படின்னு சொன்னா அவ ஞான நிலையை விட்டு பக்தி நிலைக்கு வந்தாலும் சொல்லணும். அப்படின்னா அப்ப ஞானத்துல இருந்து இறங்கிட்டா அப்படின்னு சொன்னா பக்தியை குறைச்சலும். பக்தியை குறைச்சல்னு யாரு சொல்லுவா? சொல்றவா வாக்கு அழுகிவிடும். பக்தியை குறைச்சல் சொல்ல முடியுமா? அப்ப ஞான நிலையிலிருந்து பக்திக்கு ஏறிவிட்டான்னு சொல்லணும். அப்ப ஞானம் குறைச்சல்னு ஆயிடும். நீ ஞானத்தை விட்டுட்டு பக்திக்கு வந்தா என்று சொன்னாலும் அவ ஞான நிலையிலேருந்து இறங்கி பக்திக்கு வந்தா இல்ல உயர்ந்த பக்தி நிலைக்கு போனா அப்படி ரெண்டு சொன்னாலும் ரெண்டு தோஷம் தான். அப்ப என்னதான் சொன்னால் பரிநிஷ்டிதோபினைர்குண்யை, எந்த பிரம்மானுபூதியில இருந்தாலோ அதே பிரம்மானுபூதியில இருந்து கொண்டு கிருஷ்ணநீரை அனுபவிக்கிறார். இறங்குறதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதானே. என்ன ஞானத்துக்கும் பக்திக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பக்தர்களுக்கும் ஞானம் உண்டு, ஞானிகளுக்கும் பக்தி உண்டு. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனா அவரவர்கள் எதுல ரமிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சுவாதந்திரம் எடுத்துட்டு பிரம்மானுபூதியே போரும் நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. இல்ல இல்ல எனக்கு ரசானுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா. சாப்பாட்டிலே வித்தியாசம் இருக்கா இல்லையா? சில பேருக்கு சாம்பார் பிடிக்கும், சில பேருக்கு ரசம் பிடிக்கும், சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாத மோர்ஜான் தான் பிடிக்கும். மோர்ஜான் மாதிரி பிரம்மானுபூதி. சில பேருக்கு இதெல்லாம் வெஞ்சனங்கள்லாம் வேணும், நிறைய அடப்பிரதம் எல்லாம் பண்ணி அப்புறம் பழம்புரி எல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் பஞ்சபக்ஷ பிரமாணம் இருந்தாதான். அப்ப பக்தாலா இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சபக்ஷ பிரமாணம் வேணும். தினப்படி விதவிதமா வரும். எவ்வளவு பார்த்தாலும் இட்லி பொங்கலுமா வந்தா நன்னா இருக்க. ஒரு நாள் புட்டு கடலையும் ஒரு நாள் வரலாம். பக்தாளுக்கு அது வேணும், பக்தாளுக்கு அது போக்கியமா இருக்கு, பக்தாளுக்கு அது வேணுங்கிற போல இருக்கு. அதுபோல நாமரூபம் மட்டும்தானே என்ன ஒரு வஸ்து உண்டோ அந்த வஸ்துவே போரும் நினைக்கிறவா, மோரிஞ்சாலும் போரும் நினைக்கிறவா மாதிரி. என்னதான் இருந்தாலும் கடைசியில மோரிஞ்சாலும் தான் சாப்பிடணும். ஏன்னா அப்புறம் திருப்தி வரும். என்னதான் விதவிதமா சாப்பிட்டாலும் ஒரு வாய் மோரிஞ்சாலும் சாப்பிடணுங்கிற மாதிரி. என்னதான் பஜனானந்தம்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சொரூப ஞானமும் வேணும், பிரம்ம ஞானமும் கொஞ்சம் வேணும். வேண்டான்னு சொல்லல, ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம் அந்த ஞானத்தை. அதுக்காக ஊறுகாவே சாப்பிட முடியுமோ? ஊறுகாவே முழுக்கா சாப்பிட முடியாது. அப்போ பஜனானந்தங்கிறது என்னன்னா அது என்னன்னா விதவிதமா ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்வரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம வேதனம்னு நவவித பக்தியை பிரகலாத சுவாமி நமக்காக அருளினார். நவவித பக்தின்னார். நவவித பக்திங்கிறது பஞ்சபக்ஷ பரமாண்ட மாதிரி. சாப்பாடுன்னு சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னவோ சொல்லிட்டே இருக்காரு அவர். உபனிஷத்துங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா ஒன்றும் புரியல. பழமொழின்னு எல்லாருக்கும் ஜல்லுன்னு சிரிப்பு வருது. அப்போ பக்தி ஆனாலும் ஞானம் ஆனாலும் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லணும். புரிஞ்சாதானே பிரயோஜனம்.
கண்ணனுக்கே என்ன பெருமைன்னா எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கிறதுனால தான் கண்ணனுக்கு பெருமை, புரியலன்னா என்ன பெருமை? அதுதான் பிரம்மஜானிகள் பரிஷ்டிதோபி நைர்குண்யே அதிலேயே இருந்து கொண்டு உத்தம ஸ்லோக லீலையா கிரகீத சேதாக. சுகர் வம்படிக்கலையே, வம்பு பேச்சா பேசினார்? கிருஷ்ணனை பற்றி தானே பேசினார். உபனிஷத் விசாரம் பண்ணாதான் பிரம்மஜானியா? கிருஷ்ண விஷய விசாரம் பண்ணா பிரம்மஜானி இல்லையா? கிருஷ்ண லீலையில மோகிச்சா பிரம்மஜானம் இல்லையா? ஏன்னா உபனிஷத்தை அவன் லீலையை தான் பாடுறது, அவனை தான் பாடுறது. உபனிஷத்துக்கு புரியாததுனால, அவன் சொரூபம் புரியாததுனால அதுலேயே மோகிச்சு போயிடுது உபனிஷத். பிரம்மஞானிகள் அவன் சொரூப ஞானத்தை புரிஞ்சவாளா இருப்பதனாலே அவன் என்னன்னா சொரூப ஞானத்தோடு இருந்து கொண்டேன். அப்படியே கிருஷ்ண லீலைகளை அவர்கள் யார் அதிகாரியா இருக்காளோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த கிருஷ்ண லீலையை சொல்றான். யாரிடத்தையும் பேசாதவர் ஜடபரதர் பகவானுடைய லீலையை ரகுகணருக்கு உபதேசம் பண்றார். யாரிடத்தையும் பேசாதவர் சதாசிவ பிரம்மேந்திரா புலம்புறார். எழுத்தாப்புல இருந்து எந்த மகான் வாங்கி எழுதி பாடினானோ தெரியாதே, எந்த மகாத்மா பண்ணான்னு தெரியாதே. நாராயண தீர்த்தருடைய தரங்கங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறது. அவர் என்ன சிஷ்யனை கூப்பிட்டு எழுதுன்னு சொன்னாரா? அவர் தன் நிலையில மறந்து போய் அவ்வளவு கீர்த்தனைகளையும் பாடினார். ஊத்துக்காடு வெங்கடகவி எப்படி பாடினார்? அந்த அவள்லாம் பிரம்மஜானிகள் இல்லையா? ஒருவேளை ஷோருக்கு கூட வக்கு இல்லாமல் வாழ்ந்தா அவள்னா அப்பேற்பட்ட பிரம்மஜானி. ஷோர் வேணும்னு அவள் நினைக்கலையே. நம்மாழ்வார் சோறு வேணும்னு நினைச்சாரா? உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் வெற்றையும் லாபம் கண்ணனை என்று இருந்தார். அதல்லவோ பிரம்மஜானம். அந்த பிரம்மஜானத்தையோ இருந்துட்டு நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா திருவாய்மொழி பூரா கண்ணனுடைய பிரபாவங்களையே பாடினார். மயர்வர மதிலம் மருளினன் எவனான் என்று சொன்னார். குருமுக வடதைத்திய பிராவசேஷான் அசேஷான்னு யாரிடத்திலும் போய் பட்டம் படிக்காம ஒரு வார்த்தை கூட தெரிஞ்சுக்காம பெரியாழ்வார் அவ்வளவு பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரியாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் கண்ணன் லீலை தானே இருக்கு. அதே பிரம்மஞானத்துல தானே இருந்தார். இறங்கி போயிட்டாரா இல்லை ஏறி போயிட்டாரா? பக்திக்கும் ஞானத்துக்கும் எவன் பேதத்தை கல்பிக்கிறானோ அவன் துராத்மா, அவன் நரகத்துக்கு தான் போவான். இதை அழகா சொல்றார். சொல்றவர் சுகரா இருப்பதுனாலே சரியா புரிஞ்சுக்கணும் பாகவதத்தை. பக்திக்காக ஞானத்தை நிந்த பண்றதோ ஞானத்துக்காக பக்தியை நிந்த பண்றதோ அறவே பாகவதத்துக்கு ஏற்புடையதாக ஆகாது. பாகவதம் எங்கேயுமே ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தேவதாந்திரத்து கூட நிந்த கிடையாது பாகவதத்தை. என்ன ஆச்சரியம் பாருங்க. சிவ விஷயமா எவ்வளவு வருது பாகவதத்துல. ஒரு இடத்துல சிவனிந்தை நீங்க காட்டி விடுவோ பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா சிவபுராணம் லிங்க புராணங்களை காட்டிலும் சிவனை இன்னும் உயர்த்தி சொல்றது பாகவதம் தான். ஏன்னா அந்த புராணங்கள்ல கூட சிவனை பத்தி அவ்வளவு பெருமை கிடையாது. சிவனை மட்டமாக தான் வர்ணிச்சிருக்கு சிவபுராணமே. அதனால அது தாமசிக புராணமா ஆச்சு. பாகவதத்துல என்னன்னா சிவனுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஆச்சரியமா பரம பாகவதோத்தவன் என்று சொல்றார். வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு பூர்த்தி பண்றார். அப்படி கொண்டு உயர்ந்த நிலையில பரமேஸ்வரனை கொண்டு வச்சது பாகவதம். பாகவதம் ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்ந்து சொல்லாது. சுகர் அப்படி சொல்ல மாட்டார். சுகர் சொன்னால் எவ்வளவு சுலபமா இவாளுக்கு கிடைச்சானோ அதுபோல மற்றவர்களும் சுலபமா கிடைக்கிறது இல்லையே பகவான். மற்றவர்களுக்கு துர்லபமா இருக்கு. சுகருடைய ஞான நிலையை அடையணும்னா எத்தனை ஜென்மம் ஆகும்? பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமான் மாம் பிரபத்தியதேன்னு கீதாச்சாரியன் சொல். எத்தனை ஜென்மம் ஆகும்னு தெரியாது. சுகருடைய நிலையை அடையணும்னா யசோதையனுடைய நிலையை அடைய முடியுமா? அடைய முடியும். சுத்தமான பிரேமையை நீ காட்டிவிட்டேன்னா, பாசத்தை பகவானிடத்தை வச்சுட்டேன்னா பகவான் ஓடி வந்து மடியில் உட்காந்துடுவான். அந்த நிலைக்கு அவரே ஆசைப்படுறார். அதெல்லாம் சொன்னார் ஞானி நாஞ்ச ஆத்மபூதானாம். இந்த ஞானிகள் வெறும் படிச்ச ஞானியா இருக்கலாமே, ஏன் பிரம்மஞானிகள்னு சொல்றேன்? நான் சொல்றேன் ஆத்மபூதானாம். இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஞானிங்கிற பதத்துக்கு படிச்சவன் என்று பொருள் கொண்டால் ஆத்மபூதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தானே போயிட்டான், பிரம்மவா போயிட்டான், ஆத்மஸ்வரூபா போயிட்டான்னு சொன்னா பிரம்மஞானிகள் தானே அர்த்தம். அதனாலதான் அவளுக்குள்ள தாரதமியத்தை காட்டுறார். ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம் யதா பக்திமதாம் இஹ. இதுக்கு அழகான எடுத்துக்காட்டு குருநாத்தால் சொல்லுவா. இந்த எடுத்துக்காட்டு நமக்கு தெரியும். ஒரு இடத்துல தேன் கொட்டி கிடக்குன்னு சொன்னா ஒரு ஈ பறந்து வந்து அந்த தேனுக்குள்ள போயிடுறது. இன்னொரு ஈ ஓரமா அந்த டம்ளர் நுனியிலேயே உட்காந்து கொண்டு அந்த தேனை பருகிறது. இப்போ தேனுக்குள்ள தேனாவே போயிட்ட ஈக்கு தேன் ஆனந்தம் தெரியுமா? தேன் சுவை தெரியுமா? இல்லை விளிம்புல உட்காந்து கொண்டு தேனை பருகிறதே அதுக்கு ஆனந்தம் சுகம் தெரியுமான்னா வெளியில உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் சுகம் தெரியும். தேனாவே போயிட்டதுக்கு சுகம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அதுவே போயிட்டு தேனா தான் போயிட்டு. தேனுக்கே தேன் சுவை தெரியுமா? யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு தானே தெரியும். அதுபோல பிரம்மஞானிகள்லாம் தேனாவே போயிட்டவா. அவளுக்கு அந்யதா, அவளுக்கு பரஸ்பர பேதமே கிடையாது. கிருஷ்ணாவே போயிட்டவா, கிருஷ்ணாவே போயிட்டவா. பக்தாளா இருக்கிறவா என்னன்னா அவள்
கிருஷ்ணனுடைய சுரூப ஞானம் உண்டு, ஆனால் கிருஷ்ணனை அனுபவிக்கிறவா. அப்படி ஒரு சுவாதந்திரத்தை பகவான் கொடுத்துருக்கிறார். அவள் எப்படி அனுப்பிப்பா? கிருஷ்ணன் என் குழந்தை, கிருஷ்ணன் என் தோழன், கிருஷ்ணன் என் காதலன், கிருஷ்ணன் என் பிரபு. பஞ்சவிதமான பாவம் சொல்கிறார். எல்லா பாவத்திலையுமே ஒரு பிரேமைங்கிறது ஒன்று அனுசியூத்தமாக இருக்கு. பாசங்கிறது ஆதாரம், பிரகாரம் மட்டும் மாறிண்டே இருக்கு. அதுக்கு வாத்சல்யம், மாதுரியம், தாஸ்யம், சக்கியம் அப்படின்னு அந்த பிரகாரம் மட்டும் மாறுமே தவிர பிரேமைங்கிறது அப்படிதான். அப்படித்தானே லோகத்திலேயே அப்படித்தானே இருக்கு. அம்மா அப்பாட்ட காட்டினா அதுக்கு அன்பு, பாசம் என்று பெயர். மனைவிட்ட காட்டினோம், கணவன்கிட்ட காட்டினோம்னா அதுக்கு காதல் என்று பெயர். நண்பன்கிட்ட காட்டினோம்னா அதுக்கு நட்பு என்று பெயர். அப்போ பாசங்கிறது ஒன்று தான். அது அம்மா அப்பாட்ட காட்டும் பொழுது அன்பா இருக்கு, மனைவி கணவன்கிட்ட காட்டினா காதலா இருக்கு, தோழன்கிட்ட காட்டினா அது நட்பா இருக்கு. இருக்கிறது பாசம் தானே இருக்கு. அது போல தான் கிருஷ்ணன் இடத்துல நாம் காட்டுகின்ற பாசம்ங்கிறது யசோதையா இருப்பதுனாலே அது வாத்சல்யம், ராதையா இருந்தால் அது மாதுரியம், குழந்தைகள் விரதத்தில் விளையாடுகின்ற குழந்தைகளாக இருந்தால் அது சக்கியம், அக்குருராதி பாகவதோத்தமாலாக இருந்தால் அது தாஸ்யம். அப்போ பிரகாரம் தான் மாறதே தவிர பக்திங்கிறது ஒன்றா தான் இருக்கு. அதனால தான் அதை எடுத்துக்காட்டி ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாம் இஹ. இந்த ஸ்லோகம் அருமை பத்தியில என்ன அருமையான ஸ்லோகம் பாருங்க. ஆழமான அர்த்தம் லோகத்திலேயே யாரும் சொல்ல மாட்டார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. குருநாதாள்கிட்ட கேட்டால் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும், ஒன்று பக்தியை உயர்த்தி பேசுகிறேன்னு ஞானியை இறக்கிடுவா, இல்லை ஞானியை உயர்த்தி பேசுகிறேன்னு இது அர்த்தவாதம் விடுவா. இப்படி ரெண்டை தான் சொல்ல முடியுமே தவிர ரெண்டையும் இறக்காம ரெண்டு பட்சமும் பேசணும்னா பக்தனாகவும் இருக்கணும், பிரேமியாகவும் இருக்கணும், ஞானியாகவும் இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவாளானா அந்த சுகருடைய ஸ்தானத்தில் இருந்து அத்தகைய ஒரு விஷயங்களை சொல்ல முடியும். இப்படி சொன்னார். குழந்தைய இப்படி உரலில் கட்டினா அம்மா, உரலில் கட்டிவிட்டு அம்மா உள்ளே சென்றா. உரலை இழுத்து தவழ்ந்து வந்தது. அவள் வாழ்ந்து வாசலில் 2 மருத மரம். அந்த மருத மரத்துக்குள்ள கண்ணன் இப்படி பிரவேசிச்சான். இப்படி பிரவேசிச்சு உரல்ல மாட்டின அந்த மருத மரம் டனார்னு முறிஞ்சு இப்படி வெளியில் விழுதுடும். நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர் இப்படி திடீர்னு வந்தா. அவள் குபேரனுடைய குழந்தைகள். நாரனுடைய சாபத்தினால அவள் இங்கே வந்தா. இது என்ன சாமி, இது சாபமா? சாபம் தாஸ்யன் இதம் ஜகவ். ஒரு சமயம் திருலோக சஞ்சாரியான நாரதர் இப்படி கைலாச மார்க்கமாக இப்படி ஆகாச மார்க்கமாக போகும்பொழுது கைலாச உபவனம் தானே இவருடைய வீடு. அங்கே ஒரு குளத்தில் மதுபானம் பண்ணி கொண்டு ஸ்திரீகளோட விளையாடி கொண்டு இருந்தான் இந்த நலனும் கூபுரனும். இவர் போகும்பொழுது சும்மா இருக்கலாம் இல்லையா, நேராக அவரை பார்த்து அபசாரம். இவன் குடிபோதையில் இருந்ததுனால அவரை பார்த்து உடனே நாரதர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் அண்ணே நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு இடத்தையோ கேட்டுக்கிட்டு அபச்சாரப்பட்டான். உடனே அவருக்கு இவளை பார்த்துதான் உடனே என்னத்துக்கிட்டா என்னத்தையோ குடிச்சு மரத்து போய் இப்படி மரம் மாதிரி இருக்க, பேசாம அதுக்கு மரமாவே போயிடுவாள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். பாட்டு பாடுறதுன்னா திட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா. சாபம் தாஸ்யன் இதம் ஜகவ், ஜகவ்னா பாடினார்னு அர்த்தம். இப்படி பாடினார். இப்படி பாடினதும் மரமா போ அப்படின்னாலும் அவள் மரமா போயிட்டார். மரமா போனா எங்கேயோ நரக்கத்துல போய் மரமா போ, எங்கேயோ விதேசத்துல மரமா போன்னு சொல்ல வேண்டி இருக்க, கிருஷ்ணாத்து வாசல்ல போய் மரமா போ. அது என்ன பாக்கியம். இது சாபன்னு சொல்றது, அனுகிரகம்னு சொல்றது. சாபோமே அனுகிரகாயவே கிருதஸ்தைஹி கருணாத்மவின்னு பின்னாடி ஒரு கந்தர்வன் சொல்றான் பாகவதத்திலேயே. இது அனுகிரகம்ன்றதா சொல்லலாம். இவாளோ மரமா போய் காத்து நந்தபாபா ஆத்து வாசல்ல மரமா நிற்கிறான். கண்ணை வருவனோ காத்துட்டு இருந்து கடைசியில் என்ன, நான் கண்ணன் அவதாரமாகி வசுதேவர் கண்ணனை தூக்கின்னு வரும்போது, ஓஹோ இந்த குழந்தைய தூக்கின்னு வராரு அந்த ராத்திரிக்கு, தான் கண்ணன் போட்டிருக்கு, இப்போ தான் பகவான் போட்டிருக்குன்னு இந்த மரங்கள் 2 பரஸ்பரம் பேசிக்கிறது. உடனே கண்ணன் 4 மேனியும் பொழுதுற மண்ணமாக வளர்ந்தான். கண்ணன் நீய ஆரம்பித்தான். அப்புறம் தாவங்கிரி மனுகிருஷ்யன்னு கண்ணன் தவழ ஆரம்பித்தான். நந்தோத்சவத்தில் அவள் பார்த்தா தவழ்ந்து வர கண்ணன் இப்போ தான் முதல்ல அடி எடுத்து வைக்கிறான். படி தாண்டினா அப்புறம் ஏதோ பூர்ணம் ஏதோ குழக்கட்டை பண்ணணும், ஏதோ பூர்ணம் பண்ணணும், ஏதோ சொல்லுவா. வழக்கம் எனக்கு தெரியாது, ஏதோ அது மாதிரி ஏதோ பண்ணணும்பா. உடனே அவன் வாசப்படியை தாண்டி தவழ்ந்து கண்ணன் வந்தான். கண்ணுடைய எல்லா வழியும் நவநீத சூரியங்கள்லாம் பார்த்தார். கண்ணன் தவழ்ந்தது, கண்ணன் ஓடினது, கண்ணன் பேசினது எல்லாம் இந்த மரம் பார்த்து ஐயோ நாரதர் எப்பேற்பட்ட கிருபை பண்ணார், எங்களுக்கு கிடைச்சதே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன ஆச்சு, உரல்ல மாட்டி கண்ணன் இப்படி வரும்பொழுது மத்தியில வந்து அந்த மரம் முறிஞ்சு சாப விமோக்ஷணமாகி இப்படி எழுத்தாப்புல வந்ததும் உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணா. அனவ பரம கல்யாணா
நம பரமமங்கலாக வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹா. எங்களுடைய சாபத்திலேருந்து விமோசனம் பண்ணலே பிரபோ, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது, உனக்கு என்ன கைமாறு செய்யறது? நம பரம கல்யாணம், எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்கின்றவனாச்சே நீ, உனக்கு நமஸ்காரம் தானே பண்ண முடியும். நம பரம மங்களால் வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹ. பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணணும்னா ஒரு பிரார்த்தனை தான் கிருஷ்ணா. வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயாகாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்நகாம் ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம். வாணி குணானு கதனே ஸ்ரவணோ கதாயாகாம். கிருஷ்ணா, எங்களுக்கு நீ கிருபை பண்ணணும்னு சொன்னா இதுதான் கிருபை. என்ன கிருபை? வாணி குணானு கதனே, எங்களுடைய வாக்கு எப்பொழுதும் என்னுடைய குணங்களையே பாடல், எப்பயும் எங்களுக்கு பூந்தானம் பாடின கீர்த்தனங்களே எங்கள் வாயில் வர. எந்த மகாத்மா எழுதினாலும் கீர்த்தனம் தெரியலனா கூட புஸ்தகத்தை வச்சுன்னு அந்த கீர்த்தனமே நாங்கள் பாடுறோம். வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம், எங்கள் காதுகள் எப்பயுமே உன்னுடைய கீர்த்தனத்தையே கேட்டு உன் கதையவே கேட்கணும். ஹஸ்தௌஜ கர்மசு, எங்கள் கைகள் உனக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணு. அது புஷ்பம் தொடுக்கிறதா இருக்கட்டும், அது குருவாயூரப்பன் கோவிலில் உற்சவத்தில் வீதியை பெருக்கினாலும் இல்லை சாக்கடையை குத்தினாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த கைங்கரியம் வேணுமே. ஹஸ்தௌஜ கர்மசு மனஸ்தவபாதயோர் நகா ஸ்மத்யாகா, எங்களுடைய மனசு உன்னுடைய சரணாரவிந்தத்தையே தியானம் பண்ணணும். எங்களுடைய மனசுல எப்பயும் உன் ஸ்மரணம் இருந்துட்டே இருக்கும். சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமி, எங்களுடைய சிரசு உன்னுடைய சரணாரவிந்தத்தில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டே இருக்கு. எங்களுடைய கால்கள் உன்னுடைய திவ்ய கஷேத்திரங்கள்லாம் எங்கே இருக்கும் அங்கே ஓடோடி 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 உன்னை தரிசிக்கணும். எங்களுடைய கண்கள் உன்னையே பார்த்துட்டு இருக்கணும். சொல்லணும் போயிட்டு அது மட்டும் பட்டுன்னு மாத்திரை. திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாகாம், உன்னோடைய சுலபமாகவே இருக்கக்கூடியவர்கள் நீ வேறு இல்லை, பாகவதோத்தமால் வேறு இல்லை. அத்தகைய ஆச்சாரியனுடைய தரிசனம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நாரதனுடைய தரிசனம் எங்களுக்கு வேணும். ஏன்? அவருடைய கிருபையினால தானே கிருஷ்ணா எனக்கு நீங்கள் கிடைச்ச. அதனால் எங்கள் கண்ணார நாங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆச்சாரியனை தரிசிச்சுட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்க. திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாகாம் என்று பிரார்த்தனை பண்ணார்கள். கண்ணன் கல்கன்னு சிரிச்சான். கிளம்பினா பத்தோலூகல மாமந்திரிய ஜெக்மதுகு திசமுத்தரான்னா கிளம்பும் பொழுது இவருடைய சாபத்திலேருந்தே விமோட்சம் பண்ணானே பகவான், கொஞ்சம் உரல்லேருந்து அவுத்து விட்டுட்டு போகக்கூடாதோ? தங்காரே ஆச்சுன்னு கிளம்பி போயிட்டாலே நிற்கிறார்களா? அழகான பாகவதன் குருநாத்தால் சொல்லுவார், சம்சார பந்தத்தை நீக்கக்கூடிய சர்வேஸ்வரனே உரல் அவன் பந்தப்பட்டான்னு சொன்னா அந்த பந்தத்திலேருந்து நாம் கழட்டினோன்னு ஆகக்கூடாது. ஐயோ, கிருஷ்ணனை நம்ம கட்டினோன்னு ஆனால் நன்னா இருக்குமா? அது கிருஷ்ணனுக்கு பெரிய ஹானி ஆச்சு. அதனால் பத்தோலூகலம் ஆமந்திரிய, அதனால் அப்படியே சொல்லி கொண்டு அப்படியே விடைபெற்று கொண்டு சென்றார். உச்சி பொழுது ஆச்சு. நந்தபாபா அங்கிருந்து வந்துட்டோம். உரல்ல கட்டியிருக்கக்கூடிய கண்ணனை பார்த்துட்டு யசோதையை அழைச்சார். அம்மா, நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தைம்மா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டாமா, கொஞ்சம் பார்த்துக்க வேண்டாமா, இப்படிலாம் உரல்ல கட்டாத, என்ன விஷமம் பண்ணாலும் சொல்லி குழந்தைய பாசமாக சொல்லி திருத்தணுமே தவிர குழந்தை இப்படிலாம் கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்படி அவுத்து விட்டானான் குழந்தைய. இப்படி அவுத்து விட்டு தான் அவன் வயிற்றில் ஒரு அச்சு எழுது விடுத்தான். தாமம்னா கயறு, உதரம்னா வயறு. அது அச்சு விழுந்ததுனால கண்ணனுக்கு தாமோதரன் அப்படிங்கிற திருநாமம். இந்த உலூகலை வந்து வெளியில் கேட்டால் இது என்ன பாக்கியம், இது என்ன நமக்கு பிரயோஜனம் என்று கேட்டால், கண்ணன் உரல்ல பந்தப்பட்ட கதையை நாம் கேட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய சம்சார பந்தன் நீங்கிடும். அவன் பந்தப்பட்டு பக்தருடைய பந்தத்தை நீக்கணும். அப்பேற்பட்ட கிருபாலோகம் கண்ணன். நித்தியம் இப்படி பல லீலைகளை கண்ணன் பண்ணி கொண்டு பிருந்தாவனத்தில் விளையாடு. எப்பயும் அவனுக்கு அப்பானா அவ்வளவு உயிர், அவரும் கண்ணனா அவ்வளவு உயிர். கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் என்றளவோ நாச்சியார் பாடினான். கொடுந்தொழில் என்கிறார். எப்பயும் கையில் ஒரு வேல் வச்சுட்டு, முண்டாசு கட்டின்னு கையில் ஒரு வேல் வச்சுட்டே நின்றுட்டே இருப்பானா நந்தபாபா. எதுக்கு? பரவாபரவாலாம் குத்துறதுக்கு, பரவாபரவா குத்துறதுக்கு இல்லை, கண்ணனை காப்பாற்றுறதுக்கு. யார்கிட்டேருந்து கண்ணனை காப்பாற்ற போறா?
அழகான பாவார்த்த குருநாத்தால் சொல்லுவா, கொசுட்டேன்னு கண்ணனை காப்பாற்றணுமா, கொசு கூட கண்ணனை கடிக்க விடாத மாதிரி பார்த்துக்கிறான். கண்ணன் தூங்குறான்னு சொன்னா அப்படியே கையில வெளில வச்சு நிற்பா. கொசு வந்து கண்ணனை கடிக்க வருதுனோ வேலை பிரயோகம் பண்ணிடுவார் டாக்குன்னு. வேலு குட்டி கொசு சாகுமா, வேலு குட்டி கொசு சாகுமா? இது என்ன சுவாமி ஆச்சரியம்னா, அது முக்கியம் இல்லை, வேலு குட்டி கொசு சாகாது. ஆனா அவர் பிரேம பாரு, அவர் பிரேம அதான் கூறுவேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் நந்தகோப குமாராயே நந்தகோப குமாராயே அப்படி சொன்னாதான் கண்ணனுக்கே சந்தோஷமா இருக்குமா. அப்பா என்ன சொன்னாலும் உடனே செய்வேனா, அப்பா 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 அப்பான்னு அப்பா பின்னாடியே அழைவேனா. அப்போ பொழுது நந்த பாபா எங்கேயாவது வெளியூர் போகிறது உண்டு. அப்படி வெளியூர் போகிறது அப்பா 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 என்னடா ஆயிடுச்சு எல்லாம், என்னடா நானும் வரேனேப்பா. இல்லைடா கண்ணா, ரொம்ப நடந்து போகணும், வெயிலாக இருக்கும், நீ என் செல்ல குட்டியாச்சே, வெயிலில் வந்தா நீ கருத்து போயிடுவி, இதுக்கு மேலே எனக்கு கருக்கிறது, நீ சித்த இங்கே ஏறு. எத்தனை நாள்ப்பா ஆகும் வரத்துக்கு? அப்பா வரத்துக்கு 2-3 நாள் ஆகுண்டா கண்ணா. அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு பிஸ்கோத்து வேணும், அப்புறம் எனக்கு பழங்கள்லாம் சாக்லேட்டெல்லாம் வேணும், எனக்கு என்னென்ன நீ போறியா எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வா. எனக்கு பொம்மை இல்லை, என்ன பொம்மை வேணும், எனக்கு ராதா பொம்மை வேணும், என்னென்ன இருக்கா எல்லாம் வாங்கிட்டு வா. வாசல் வரைக்கும் ஒரு பேசினே வாசல், ஐயோ என்னப்பா என்னப்பா, அது செருப்பை மறந்துட்டேன்டா. அப்பா நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. சுருக்கு 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 சுருக்குன்னு உள்ள ஓடி அப்பா அவனுடைய செருப்பை எடுத்து தலையில வச்சுருவான். இப்படி தலையில வச்சு ஜிலு ஜிலுன்னு ஓடி அப்பா அப்பா இந்தாப்பா அவன் செருப்பு, அப்பா இந்தாப்பான்னு செருப்பு. பிபர்த்தி கொச்சிதாக்யப்தா பீடகோன்மான பாதுகம் எல்லாம் பாகவதத்துல இருக்கு. விஸ்தாரமா சொல்ல டயம் கிடைச்சாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். என்ன ஆச்சரியமா சொல்லுவா தெரியுமா, ஒவ்வொரு பதமும் குருநாதாள். பீடகோன்மான பாதுகம், பாதுகம்னு செருப்பு தானே, அதை இப்படி எடுத்துன்னு வந்துருவானா. ஏன்னா என் அப்பா செருப்பு, என் அப்பா செருப்பு. எந்த பகவானுடைய பாததூளிய வேதங்கள் நான் கிடைக்குமோ என்று தேடுகிறதோ, எந்த பகவானுடைய சரணாரவிந்தம் பிரம்மாதி தேவர்கள்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தவிக்கிறாளோ, அத்தகைய சர்வேஸ்வரன் நந்தபாபா காலில் போட்டுக்கிற செருப்பை சிரசு மேலே எடுத்துன்னு அப்பா இந்தாப்பா செருப்பு அப்படின்னு கொடுப்பானா. உடனே அவனை குழந்தை எப்பேற்பட்டவன்னு அவருக்கு தெரிய வேண்டாமா, சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் தெரிய வேண்டாமா, எம்புள்ளதானே என் செருப்பு எடுத்துன்னு வரான்னு நினைப்பறான், எம்புள்ளதானே எனக்கு செருப்பு எடுத்துன்னு வரான்னு நினைப்பறான். ரெண்டு நினைச்சா அவனை கட்டின்னு முத்தம் கொடுத்து கொஞ்சி நந்தபாபா செல்வார். அப்பா போயிட்டான்னா அம்மா தானே இருப்பான். அம்மா உனக்கு என்னம்மா செய்யட்டான், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்கிறேம்மா, நீ எதை வேணா கேளுமான்னு அம்மாவுடைய சுற்றின்னு இருப்பா. அம்மா எங்கேயாவது உட்காரணும் அப்படின்னு சொன்னால் பீடம் வேணும், முக்காரின்னு பேர், 3 கால் இருக்கும், அப்படி ஸ்டூல் மாதிரி இருக்கு. அம்மா வந்துட்டானா, சித்த கண்ணா அதை எடுத்துன்னு வான்னு சொன்னா, கிட்ட ஓடி போய் பீடகோன்மான பாதுகம் பீடகம் அதை முக்காலியை கொண்டு வந்து அம்மாவுக்கு போடுவேனா. இப்படி யார் என்ன சொன்னாலும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் கண்ணன் இப்படி வாசோரமாக போகும் பொழுது, கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன மாமி, சித்தவனை ஒத்தாசைக்கு வாடா. என்ன ஒத்தாசை பண்ணணும், இந்த புடவையை புழியணும்டா, இந்த புடவையை புழியணும். பும்ஷலீஷு குருஷே விப்ராத்வரே லஜ்ஜசே, தாசியம் பண்றியே, கிருஷ்ணநாமத்தை தான் சொல்றாரு. இதெல்லாம் புடவையை பிடிக்கணும், என்னால் முடியல, நீ அந்த பக்கம் பிடி, இந்த பக்கம் பிடிக்கிறேன், சரி மாமி பிடிக்கிறேன் மாமி. ஓடி வருவாங்கன்னா அந்த பக்கம் பிடிச்சுடும், இந்த கோபி இந்த பக்கம் பிடிப்போம், இவன் இப்படி சுத்துவோம், இவன் சுத்தணும், இவன் பக்கமே அவன் சுத்துவான். அடரே அசடு, முன்ன என்ன உனக்கு புடவை பொழிஞ்சு பழக்கமே இல்லையா, தெரியாது மாமி, நீ சொல்லி கொடுங்க கத்துக்கிறேன். நான் இப்படி முடிஞ்சா நீ அப்படி முடிடா, பொழி திருகு 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 திருக முள்ள மாமி, திருக முள்ள மாமி, கை திரும்புறது மாமி, கை திரும்புறது மாமி, நீ பிடிச்சிக்கோட நான் திருப்புறேன்டா. நன்னா புடிவோம், இப்படி புழிஞ்சு நன்னா உதறி அதுக்கு மேலே உணர்த்தி கொடுத்துட்டு போடாமடா. இது 2 அடி இருக்கும், இந்த குழந்தை புடவை 10 அடி இருக்கும். அந்த புடவை எடுத்து போட 9 கஜமா இல்லையா, அந்த புடவை நன்னா ஆஞ்சு நன்னா அலசி நன்னா உணர்த்தி கொடுத்துட்டு போவேனாங்க அண்ணன். அதுவே பக்கத்து ஒரு தீட்சிதா எல்லாம் அங்கிருந்து பத்திரிகையில் சீஃப் கெஸ்ட் கிருஷ்ணன் அப்படின்னு பேர் போட்டு கிருஷ்ணன்ட்டு பத்திரிகை கொடுத்து, தேவரி சித்த வரணும் எங்க யாகத்துக்கு, யாகத்துக்கா கைய பசிக்கிறான் கண்ணம். என்ன விப்ராத்வரே லஜ்ஜசே தாஸ்யம் கோகுலபும் ஷரீஷு குருஷே. இது என்ன விந்தையா இருக்கு,
யஜ்யஸ்வரூபன் அவன் தான், யஜ்ய வராகன் அவன் தான், யஜ்யோவை விஷ்ணுவோன்னு எல்லாம் அவன் தான். யாகத்துக்கு கூப்பிட்டா பல்ல இழிச்சுட்டு வெக்கப்படுறான். இல்லை எனக்கு பழக்கம் இல்லை, என்னத்துக்கு யாகத்துக்கு கூப்பிட்றேன், எனக்கு யாகத்துக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி வெக்கப்படுவேனா. யாராவது கைங்கரியம்னா ஓடி போய் செய்யணும். அப்படி கிருபை பண்ணி கொண்டு பகவான் விளையாடி கொண்டு ஒரு வயசான பாட்டி, நாவற்பழம் வைக்கிற பாட்டியா அந்த பாட்டி. கிரீணீகபோ பலானி ஏதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதா फलार्ति धान्यमादाय ययौ सर्वफलप्रदः फलविक्रियनीतस्य च्युतधान्यं करद्वयं फलैः अपूरयद्रत्नैः फलभाण्डं बभूरि च क्रीणीगभोः फलानीति. நிறையா யமுனா தீரத்தில் நிறையா நாவற்பழம் காசு தொங்குமா. அதனால் நாவற்பழம் படிச்சுன்னு வந்து கூடையில் வச்சு நாவற்பழம் வாங்கலையோ நாவற்பழம் அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் விற்கணும்னு கோகுலத்துக்கு வருவோம். அந்த பாட்டி, வயசான பாட்டி. நாவற்பழம் விற்கிறதுங்கிறது அவளுக்கு முக்கியம் இல்லை, கண்ணனை பார்க்கறதுக்கு தான் முக்கியம் அவளுக்கு. அதனால இப்படி வருவோம். இப்படி வரும்பொழுது எல்லா குழந்தைகளும் அந்த பாட்டியை சுற்றி பாட்டி எனக்கு நாவற்பழம் தாங்க பாட்டி, பாட்டி எனக்கு நாவற்பழம் தாங்க பாட்டி அப்படி எல்லா குழந்தைகளும் அந்த பாட்டியை சுற்றிக்கிறது. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் அழகாக அது தலையெல்லாம் வாரிண்டு கொத்தரங்காய் பின்னெல்லாம் பின்னிண்டு அதுகள் சின்ன குடுமி தான் இருக்கும். அந்த குடுமி எப்படி பின்னி விட்டுருப்பாங்க அந்த அம்மா. இப்படி பின்னினா அது இப்படி நிற்குமா, தேலோட வால் மாதிரி நிற்குமா. அதை பார்த்தா அந்த கொத்தரங்காய் வழங்கி கொத்தரங்காய் மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகள்லாம் அங்கிருந்து வந்து பாட்டி எனக்குன்னு மேலே போடும். சும்மா என் மேலே புடுங்காதிக்கோட தள்ளிப்போ இல்லை நாவற்பழம் என்ன எப்போ பார்த்தாலும் நாவற்பழம். பாட்டி நாங்கள் காசு தரோம் பாட்டி. காசுக்கு யார் கொடுக்குறேன்னா காசுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டாம் பாடா. இந்த கண்ணை எல்லாம் நாவற்பழத்தையும் நின்றுட்டு ஒன்று கொடுக்காம கை தட்டின்னு ராதே கிருஷ்ணா போவோம், அவனுக்கு கொண்டு எல்லாத்தையும் கொடுப்பானா அந்த பாட்டி. கோடையை கொண்டு வந்து கண்ணநாத்தில் வந்து நாவற்பழம் இந்த பாட்டி தான் வருவளோ காத்துட்டு போனான். 10 நாளைக்கு ஒரு தரம் தான் இந்த பாட்டி ஏதோ வருவாளா. பாட்டி வந்தா ஜில்ஜில்னு ஓடி வந்து பாட்டி நாவற்பழம் எனக்கு கொடுங்க. நாவற்பழம் உனக்கு தாண்டா கண்ணா எடுத்துக்கோ. கண்ணை உடனே 2 பழத்தை எடுத்து நன்னா இந்த பருவ பாட்டி நன்னா இருந்தால் தான் வாங்கிப்பேன், இல்லைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன். சரிடா கண்ணா நீ பால். 2 பழத்தை எடுத்து வாயில் போட்டு உரிச்சு நன்னா சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் துப்பிட்டு பாட்டி நன்னாவே இல்லை இது 2 பிடிக்கிறது, வேற 2 சாப்பிட்டு பாடுறா. மறுபடியும் 2 எடு நன்னா சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்பிட்டு பாட்டி ஒரே மண்ணா இருக்கு. மறுபடியும் 2 சாப்பிட்டுட்டு பாட்டி இது நன்னா வேகவே இல்லை, இது ஒரே காவட்டா இருக்கு அப்படின்னு இருக்கிற கூடையில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிட்டு வெறுமனே ஓடுவனா. இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சா அந்த பாட்டி கொண்டு வந்து நாவற்பழத்தை கொடுக்குறானா அவனுக்கு. அப்படி மற்றொரு சமயம் இப்படி நாவற்பழத்தை கொடுக்கும் பொழுது எல்லா பழத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா பாவம் அந்த பாட்டின்னு தோணித்தான் கண்ணனுக்கு, அனுகிரகம் பண்ணுவோன்னு தோணி இருக்கோ பாட்டி அப்படின்னா ஜிலுன்னு ஜல்ஜல்னு உள்ள ஓடி அவனுக்கு சின்ன குஞ்சு கை தானே குழந்தைக்கு, ஒரு 2 வயசு குழந்தைக்கு கை என்ன இருக்கும், அதில் உடனே அப்படியே நெல் மணிகளை அப்படியே அள்ளி ஜிலுக்குன்னு ஓடி வரான். இப்படி ஓடி வரும்பொழுதே அவன் கையிலேயே குட்டி குழந்தைகளுடைய கையை குஞ்சு கையா இருக்கிறதுனால நிறைய கீழே விழுறது, கொஞ்சம் தான் அதுலயே இருக்கு, 4 மணி தான் இருக்கான். அது கொண்டு வந்து கண்டன்னு ஓடி வந்து பாட்டி கூடையை காட்டுங்க அக்ஷயமா இருக்கா அப்படின்னு போட்டேன். அப்படி போடுவான். அதை எடுத்துன்னு போவோம். அவன் போடுறது என்ன பார்த்தா 4 மணி நெல் மணி மாதிரி இருக்கு, ரத்தனங்களா போயிட்டான் என்ன. फलार्ति धान्यमादाय ययौ सर्वफलप्रदः फलविक्रयणीतस्य च्युतधान्यं करद्वयं फलैः अपूरयत् रत्नैः फलभाण्डं अपूरिच. ரத்னங்களால் அப்படியே நிரப்புட்டானா அந்த பாட்டி. உடனே எல்லாத்தையும் எடுனா ஒரு சேப்பு துணியை போட்டு அந்த கூடையை மூடிட்டா இடுப்புல வச்சுட்டா கமுக்கமா போயிட்டா. கண்ணா நினைச்சான் சரி பரவாயில்ல ஏதோ காமியாரசெல்லாம் வந்திருப்பா, அதனால அவளுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுத்தோம், அவள் சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அந்த பாட்டியை காணவே இல்லை. எங்கேயோ சௌக்கியமா மதுராவுக்கு போயிட்டா. நம்ம கொடுத்த ரத்னங்கள் எல்லாம் வச்சு சௌக்கியமா ஏதோ நலங்கள்லாம் ஏதோ வாங்கிட்டு குருவாயூரில் ஏதோ ஃப்ளாட்டுக்கிட்டு ஏதோ கிடச்சதோ என்னவோ தெரியல, ஏதோ வாங்கிட்டு ஏதோ சௌக்கியமா இருக்கா போட்டுருக்க அந்த பாட்டி அப்படின்னு கண்ணன் நினைச்சு கண்ணன் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அதை திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு நாவற்பழம் வாங்கலையோ அப்படின்னு மறுபடியும் குரல் கட்டுதோம். உடனே கண்ணன் ஜிலுன்னு ஓடி வந்தான். மறுபடியும் பார்த்தா இந்த பாட்டி அதே கிழிஞ்ச புடவை கட்டிண்டு
அதே பண ஓலையை காதில் போட்டுண்டு ஒரே ஒரு மாங்கல்ய சிரடை, அழுக்கான மாங்கல் சிரடை போட்டுண்டு, முடியெல்லாம் நரைச்சி போய் கண்ணுக்கெல்லாம் மை கூட இட்டிக்காம ஒரே ஒரு ஷேப்பு வளையல், கண்ணாடி வளையலை மட்டும் கையில் போட்டுண்டு, காலில் ஒரு கொலுசு கூட இல்லாமல் இப்படியே அந்த பாட்டி வரதை பார்த்து விடாது, ரத்னங்களை ஒன்று நம்ம நிரப்பினோமே, ரத்னாங்கியே பாட்டி பண்ணி போட்டுட்டு இருப்பான்னு நினச்சேனே, பட்டுப்புடவையெல்லாம் கட்டிப்பான்னு நினச்சேனே, திரும்ப அதே மாதிரி கடை என்ன ஆச்சு, யாராவது ஏமாத்தி விட்டாளா பிள்ளைகள், என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு கண்ணா ஓடி வந்து பாட்டி பாட்டி மறுபடியும் என்னது நாவற்பழம் விற்கிறேள, என்னதுக்கு நாவற்பழம் விற்கிறேன்னு இப்படி விசாரிச்சான் கண்ணா. உடனே அந்த நாவற்பழ கூடையை கொண்டு வந்தா இல்லையா, அந்த கூடையை திறந்தா உள்ள என்ன வச்சிருக்கான்னா அவன் கொடுத்த ரத்தனத்தில் கண்ணனை பார்த்து 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 அவளுக்கு பழகி இருக்கிறதுனால கண்ணன் திருவடி எப்படி இருக்கும், அவன் கரக்கமலம் எப்படி இருக்கும், அவன் வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கும், அவன் குட்டி தொப்பை எப்படி இருக்கும், அவன் கண்ணெல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் அவளுக்கு சைஸ் வாரியா அளவு தெரியுமா. அளவு தெரிஞ்சதுனால ஒரு தச்சனை பார்த்து அவனை கூப்பிட்டு கண்ணனுக்கு அழகா ரத்னாங்கி பண்ணுன்னு சொல்லி இந்த ரத்னங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அதில் தங்கத்தை வாங்கி இறச்சி அந்த தங்கத்தில் ரத்னாங்கி வச்சு கண்ணனுக்கு அப்படியே ரத்ன கவச்சமே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காளாம். அப்படி எடுத்துகிட்டு வந்து கண்ணனுக்கு சாத்தினா, கண்ணனுக்கு சாத்தினா ஜிலுக்கு ஜிலுக்குன்னு கண்ணை பிரகாசிக்கிறான். உடனே அம்மா 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 அம்மான்னு யசோதா அங்கேருந்து வந்தா, அனந்த பாபா அங்கேருந்து வந்தா, ரோஹிணிலாம் வந்தா, பாத்தியா பாத்தியா எனக்கு பாட்டி போட்டிருக்காப்பார், இந்த திருவாபுரம் எனக்கு போட்டிருக்காப்பார், இந்த பூஷணம் எனக்கு போட்டிருக்காப்பார், எல்லாருக்கும் காட்டுறாங்க. அண்ணன் என்ன பாட்டி நீங்களே கஷ்டப்படுறேன், என்னத்துக்கு குழந்தைக்கு இதெல்லாம் செய்கிறேன். அந்த பாட்டி சொன்னாலும் எனக்கு யார் இருக்கா, எனக்கு குருவாயூரப்பனை விட்டா எனக்கு யார் இருக்கு, நான் நிர்கதி, யாரும் எனக்கு கிடையாது, இந்த குழந்தை என் குழந்தை தானே, உனக்கு மட்டுமோ குழந்தையோ யசோதே. உடனே யசோதை சொன்னாலா, ஏன் நீங்கள் அப்படிலாம் சொல்கிறேன், நம்பாவும் உங்கள் ஆண்டானே, இதுவே நீங்கள் இங்கேயே இருந்துரும், இதுவே நீங்கள் இங்கேயே இருந்துருக்கோம், நாவற்பழம் வாங்கி வாங்கோ, கண்ணனுக்கு கொண்டு கொடுங்கோ, ஆத்துலையே உட்காந்துருங்கோ, கண்ணனை நீங்கள் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு கண்ணனை வச்சுட்டாலும் ஆத்துலையே பழைய பூரையத்ரத்னை பலபாண்டம் பூரிச்சே இப்படி சமஸ்த பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவானா கண்ணன். அவ கிஞ்சின் பக்தியை காட்டினா அவன் அபரிமிதமான பிரேமையை காட்டும். நாம் 10 அடி எடுத்து வச்சோன்னா அவன் 50 அடி நம்ம கிட்ட வருவானா, நாம் 50% பக்தி பண்ணானா 100% அவன் கிடச்சிடும். நம்ம பக்தி பண்ணது சொல்பமாக இருக்கும், அவன் கிருபை அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறார் இந்த லீலையை. மற்றொரு சமயம் கண்ணன் காலமே எழுந்து கொண்டு இடுப்பில் கட்டிட்ட வஸ்திரம் கூட அவிழ்ந்தது தெரியாமல் அதை எடுத்து கட்டிக்கணும்னு இடுப்பில் கட்டிக்க தெரியாதான் கண்ணனுக்கு, தோளில் போட்டுட்டு மாடு கன்றுகளோட இப்படி புழுதி அழகின்னு இருக்கான். குழந்தைக்கு பசிக்கும், இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டேவா, பிறந்தநாள் வந்துடுது, மாதம் மாதம் நம்மளுக்கு தான் ரோஹிணி வந்தால் பிறந்தநாள் வந்துடுமே, உடனே ரோஹிணியை அனுப்பிச்சு குழந்தைய அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னது. ரோஹிணி போய் கிருஷ்ணா உனக்கு தொப்பா பசிக்கிறது அம்மா கூப்பிடுறாடா, நான் வரமாட்டேன் இப்போ அப்படின்னு விளையாடின்னு இருக்கான். உடனே யசோதைகிட்ட வந்து சொன்னான், ரோஹிணி யசோதே உன் புள்ள வரமாட்டேங்கிறா, நீ ஆச்சு உன் புள்ளே ஆச்சுருந்தாவும். உடனே அங்கிருந்து வந்து யசோதை கண்ணனை கூப்பிடுறா, கிருஷ்ண கிருஷ்ணாரவிந்தாட்சா தாதையே ஸ்தனம் பிபேக அலம்பிகாரைஹி க்ஷுக்ஷாந்தா க்ரீடாஸ்ராந்தோசி புத்ரகா ஹே ராம கச்சதாதாஷு சானுஜः குலநந்தன प्रातरेव कृताहारः तद्भवाने भोक्तुमर्हति प्रतीक्षते त्वां दाशार्हः. कृष्णा कृष्णा ओडि वा, कृष्ण कृष्णारविन्दाक्षागा तातये स्तनं पिब. உனக்கு பசிக்குமேடா கண்ணா, அம்மா பால் தரேன், ஓடி வா, வழியில் போட்டு உனக்கு கொஞ்சம் பால் தரேன்டா கண்ணா. அலம்பிகாரைஹி க்ஷுக்ஷாந்தா விளையாடிட்டே இருக்கிய, பசி கூட தெரியாது குழந்தைகளுக்கு, விளையாடிட்டே இருக்கும். விளையாட்டுல மும்முரமா இருக்கிற குழந்தைகளுக்கு பசி தெரியாது. பசியை வந்து விடுதல் எப்படி தெரியும்னா, காலமே இடுப்புல கட்டின வஸ்திரம் அவந்து விடுதல் இல்லையா குருவாயிருப்பனுக்கு, அவந்து விழுந்தா குருவாயிருப்பனுக்கு பசின்னு தெரியுமா. அதுல க்ஷுக்ஷாந்தா க்ரீடா ஸ்ராந்தோசி புத்ரகா, என்ன மட்டுமா கூப்பிடுறேன், பலராமன் தானே விளையாடுறான், அவனையும் கூப்பிடுறேன். ஹே ராமா கச்சதாதாஷு சானுஜா குலநந்தனா. ஹே ராமா, ராமான்னு பேர் வச்சாரு என்ன அர்த்தம்னா, அப்பா சொல்றதை கேட்பான், அம்மா சொல்றதை கேட்பான்னு அர்த்தம். நீ அப்பா அம்மா சொல் பேச்சு மீற மாட்டேங்க ராமா, அதனால நீ என்னன்னா உன் தம்பியே அழைச்சிட்டு வா. சானுஜஹா குலநந்தனாகா, காலமே சாட்டுதுரா, உச்சி பொழுது ஆயிடுத்து, 2 இட்லி எந்த வயதுக்கு போறோம். அப்பா வந்துட்டாடா,
அப்பா வந்து இலைய போட்டாச்சு, சாப்பிட மாட்டேங்கிற அப்பா கிருஷ்ண எங்க கிருஷ்ண எங்க கிருஷ்ண எங்க கிருஷ்ண எங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. பிரதீட்சதே த்வம் தாஷார்கதா, நீ சீக்கிரம் ஓடிவா. இல்லை நான் விளையாடதான் விளையாடுவேன்னா, விளையாடு. மற்ற குழந்தைகளை அப்படி விளையாடுறான்னு பாரு. மற்ற குழந்தைகளை அப்படி விளையாடுறது. அந்த குழந்தைகள்லாம் காலமே எழுந்து கொண்டு ஸ்நானம் பண்ணி நன்னா சாப்பிட்டுட்டு உச்சி பொழுதானதை மறுபடியும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா விளையாடுறது. நீ இன்னைக்கு ஜன்மக்ஷமத்ய பவதா பவதா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆச்சேடா கண்ணா. பிறந்த நாள்னா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்க வேண்டாமா. விப்ரேப்யோ தேஹி காஷுச்சிஹி, நிறைய பாகவதாள்லாம் வந்து நிற்கிறாடா, எல்லாரையும் காக்க வைக்கலாமோ கண்ணா. வாசல்ல வந்து எல்லாரும் நிற்கிறாளே, தான தர்மங்கள்லாம் நீ செய்ய வேண்டாமா, உன் கையால கொடுக்க வேண்டாமா நீ எல்லாருக்கும். அவளுக்கு நீ நிறைய பசுக்கள்லாம் தானம் பண்ணணும், அவளுக்கு நிறைய கோதுமை எல்லாம் தானம் பண்ணணும். நீ தானம் பண்ண வேண்டாமா. விப்ரேப்யோ தேஹி காஷுச்சிஹி பஷ்ய பஷ்ய வயஸ்யாஸ்தி மாதృவிருஷ்டான் ஸ்வலங்கிருதானி त्वं च स्नातः कृताहारः गा गा गा. உன் குழந்தைகள்லாம் பார், உன் நண்பர்கள்லாம் பார், எவ்வளோ சமத்தாக இருக்கு பார். எல்லாம் நல்லா குளிச்சுட்டு பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு எல்லாம் சமத்தா அழகாக வருது. நீ மட்டும் பாரு, உடம்பெல்லாம் ஒரே புழுதியாக இருக்கு. தூளி தூசரிதாங்கஸ்வம் புத்ரா மஜ்ஜனம், மாட்டிலேயே மாட்டுக்குட்டாவோடய இருந்து அழுது உடம்பெல்லாம் ஒரே சக்தியாக இருக்குது, ஒரே சாணியாக இருக்குது. धूली धूसरितांगस्त्वं पुत्रा मज्जनमावग जन्मर्क्ष मध्य भवतः विप्रेभ्यो देहि गाशुचिहि என்று குழந்தையை கொஞ்சி இப்படி கூப்பிடுறாளாம். அப்பயும் கண்ணன் வரல என்னது, உடனே கிடுகிடுன்னு இவன் ஓடினான். யாருக்கும் கிடைக்காத கண்ணனை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துன்னு தரத்தரன்னு கண்ணனை இழுத்துன்னு வந்து உடனே அவனுக்கு உடம்புல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி அவனுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி ஆகச்ச கோபாலா மம பால கண லீலா. இந்த லீலை அப்படியே ஆச்சரியமா வருவீங்களா குருநாதன் கோவிந்த சதகத்துல. இங்க பாகவதத்துல ஒரு 4 ஸ்லோகத்துல பிடிச்சு விட்டார் சுகர். கோவிந்த சதகத்தையும் கோவிந்த கதாமிரதத்தையும் ஆச்சரியமா வர்ணிச்சிருக்கிறார் குருநாத். அதெல்லாம் எப்போ சொல்லுவேன், அது கோவிந்த கதாமிரத சப்தாகன்னு வச்சா சொல்லுவோம். அவர் கோவிந்த சதகம் அப்படின்னு சப்தாகமா வச்சா அது சொல்லலாம். அதுல ஆகச்ச கோபாலா, ஹே கோபாலா நீ வாடா என் செல்லமே என் கண்ணப்பா அப்படின்னு ஆசையா கூட்டதும் அவனை அழைச்சின்னு போய் அவனுக்கு அழகா அவனுக்கு திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி அவனுக்கு அழகான பட்டு வஸ்திரங்கள்லாம் அவனுக்கு இடுப்புல கட்டி விட்டு அவனுக்கு எல்லா திருவாபரணங்களையும் அவனுக்கு பூஷிச்சு கண்ணில் மையிட்டு கண்ணத்தில் திருஷ்டி போட்டு வச்சு நெத்தியில் அழகா கோபி சந்திரன் விட்டு சுருளான கேசங்களை நன்னா வாரி அவனுக்கு தலையில் மயில் பீலி வச்சு புஷ்பங்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கண்ணனை அழைச்சின்னு வந்து எல்லா பாகவதாளுக்கு எத்தனை சாதுக்கள் வந்தாலும் அத்தனை சாதுக்களுக்கு அன்னதானங்கள்லாம் பண்ணி கோதானங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமாக கண்ணனை கொண்டாடுறா அப்படின்னு இப்படி அநேக லீலைகளை கண்ணன் கோகுலத்தை பண்ணி கொண்டு இருக்கிறான். இதோட பிருந்தாவனத்தை செய்த அவன் கோகுல லீலைகள்லாம் பூர்த்தியாச்சு. நாளைய தினத்திலேருந்து பிருந்தாவன லீலை. சத்குருநாத மகாராஜ கீ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.